திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் விடுதலை படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்கு வெற்றிமாறன் அவருடைய இயக்கத்தில் அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு மாசமாவே வந்துட்டு இருக்க தகவல். விடுதலை படத்தில் அவங்க ஒரு டெரைனை இந்த இடத்த சூஸ் பண்ணும்போது பல விஷயங்கள் அவங்க சேலஞ்சஸாக பார்க்குறாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட், கேமரா அண்ட் ஆல்சோ அந்த லைட்டிங் செட்டப்லாமே சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம கேள்விப்பட்ட வரைக்குமே ஒரு 100-200 அடிக்கு மேலே ஏறி மரத்து மேலே ஏறி ஒரு லைட்லாம் செட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ சேலஞ்சஸ் வந்துட்டு விடுதலை டீம் ஃபேஸ் பண்ணி தான் இப்படி ஒரு அவுட் வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறாங்க விடுதலை படமாக. ஸோ அவங்க என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறீங்க. இன்னொரு கேமரா பக்கத்துலேயே போடுங்க. 50 லென்ஸ் சார். ஆமாம், 50 போட்டுக்கலாம் சார். இன்னொரு கேமரா திரும்ப இந்த ஜூம் போயிடுங்க. கேமரா அவாய்ட் பண்ணி புரியுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேங்க்யூ. உங்களுடைய இடம் அதாவது சிறுமலை அங்கே ஷூட்டிங் இருக்கும்போது எங்களுக்காக ஒரு டைம் கொடுத்ததுக்கு. இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து விடுதலை வந்துட்டு டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு செய்தி போயிட்டுருக்கு. அது கிட்டத்தட்ட உண்மையும் தான் கூட. அதுக்கான நீங்கள் நிறைய ரைட்டிங்காகவும் நிறைய சேஞ்சஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி பேட்டிலேயே சொல்லியிருந்தீங்க விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஆரம்பத்தில் நான் பிளான் பண்ணியிருந்தது ரொம்ப கம்மியான நாட்கள், போக போக நீண்டிடுச்சு அப்படின்றது. டிலேன்றதுல வந்து எனக்கு எப்போதுமே நான் நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு படத்துக்கு ஒரு டைம் எடுக்குது. அண்ட் ஒரு படம் எப்போதும் நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் ஒன்று கற்றுக்குறோம். இந்த படத்தில் எனக்கு அப்படி மேஜரானதுன்னு பார்த்தா ஒரு நாளில் எடுக்கணும்னு நினைக்கிற சீன் நார்மலாக மற்ற இடங்களில் ஒரு நாளில் நம்ம எடுக்கிறது வந்து 3 நாள்லேருந்து 4 நாள் வரைக்கும் ஆகுது. அண்ட் இந்த லாஜிஸ்டிக்கல் அது எரர்னு தான் சொல்லணும். லாஜிஸ்டிக்ஸை வந்து பெருசாக கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்காதது தான் பெரிய சேலஞ்சாக இருக்குது. அண்ட் டிலே அப்படின்றது இல்லை, எப்போதும் எடுக்கிறது தான், எப்போதும் எடுத்துக்கிற டைம் தான் இது. இது வந்து இந்த லாக்டவுனு அப்புறமா சில அன்சர்டனிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்ம கண்ட்ரோல் இல்லாத அன்சர்டனிட்டிஸால் காலதாமதமாகிடுச்சு. அப்புறம் நிறைய இடங்களில் வந்து விஜய் சேதுபதியோட டேட்ஸால் டிலே ஆகுது அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை, அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. என்ன மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து அவர்கிட்ட முதல்ல கேட்டது 8 நாள் தான் கேட்டேன். ஓகே. பட் கடைசியாக வந்து ஒரு 40 days பண்ணியிருந்தார். நான் சொன்னல, இப்போ ஒரு நாள் நான் எடுக்கணும்னு நினைக்கிற சீன் வந்து 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது. அப்போ அது வந்து அப்படியே எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஓகே. அந்த டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆல்சோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த டெரெயின், இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஷூட் பண்ணுறதுல இருக்கிற சவால்கள், இந்த கதைக்குள்ளே சில மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதையும் நம்ம இன்கார்பரேட் பண்ணுறோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது, அது நமக்கு எப்படி ஃபிசிக்கலாக இப்போ ஷூட் பண்ணுறதுக்கு எப்படி சேலஞ்சிங்காக இருக்கோ அதே மாதிரி வண்டி விட்டுறா, டேய் வண்டி நிறுத்தாத, டேய் வண்டி அனுப்புடா, வண்டி நிறுத்தாத. ஸோ அதே மாதிரி ஸ்கிரிப்ட்லேயுமே வந்து சேலஞ்சிங்காக தான் இருக்குது. அப்போது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டைம்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது என்னென்னா, இது டிலே லேட் அப்படின்றதெல்லாம் அது நம்மளுக்கு தான். படம் பார்க்குறவங்களுக்கு, ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கடைசியாக வந்து நம்ம சொல்ல வந்ததை சரியாக சொல்லி ஒரு டீசெண்டான படமாக கொடுத்துட்டா போதும் தான் நினைக்கிறேன். அவங்க வந்து தூங்கி எழுந்ததுலேருந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கே இவங்கெல்லாம் படம் எடுக்கலை அப்படின்னு நம்மளுக்கு அப்படி போய்டு அவங்க நம்மளுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இல்லை. எப்போ படம் இருந்தாலும் டீசெண்டாக எடுத்து கொடுங்கப்பான்றது தான் அவங்களோட இதாக இருக்குது. நம்ம அந்த அளவில் அதை கட் பண்ணிட்டீங்களாடா? இல்லை அப்படி போயிட்டு தான் சார் இருக்கு. ஓகே. ஸோ அந்த அளவில் வந்து நம்ம அதை பண்ணாலே போதுன்றது தான் என்னோட தாட்டு. ஸோ அதர்வைஸ் இட்ஸ் ஃபைன். என்னென்னா இவ்வளோ லாங் ஷெட்யூல்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணதே இல்லை. அதிகபட்சம் ஒரு 17-18 days தான் ஒர்க் பண்ணுவோம். இது கிட்டத்தட்ட 1 month இந்த ஷெட்யூல் இருக்குது. முடிச்சிடணும் இந்த ஷெட்யூலில் படத்தைன்ற தீர்மானத்தில் இருக்கும். ஓகே. ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க சார், விஜய் சேதுபதி அவர்களுக்கான அந்த போர்ஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 5 மடங்குன்னு பார்க்கும்போது ஸோ அவருக்கான அந்த போர்ஷனை பில்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் சொன்ன இதை ஒரு ரீசனாக எடுத்துக்கலாமா சார்? லேண்ட்ஸ்கேப் தான். ரெண்டுமே காரணங்கள் தான். பட் ப்ரைமரிலி வந்து லேண்ட் ஒரு ரீசன். அப்புறம் சீன்ஸை வந்து ஒர்க் பண்ணும்போது இன்னும் டீட்டெயில் பண்ணுறோம். நம்ம எல்லாரோட கான்ட்ரிபியூஷன்ஸும் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அவர் ஒன்று பேசினார்னா அதுலேருந்து திரும்ப ஒன்று டெவலப் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்படியான விஷயங்களும் இருக்குது. அண்ட் இந்த
இந்த கிளைமேக்ஸ் வந்து திஸ் இஸ் அ வெரி வெரி சேலஞ்சிங், ரொம்ப எலாபரேட்டான ஒரு சீக்வன்ஸாக ஒர்க் பண்ணுறோம். அதுக்கு சில கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ஓவர் காஸ்ட்டில் ஷூட் பண்ணணும், ஓகே, பனி வரணும், அப்போ இப்படி நிறைய விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸே நிறைய டைம் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ வெரி இமோஷனல் அந்த 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 எபிசோடு ஓகே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணி எடுக்கிறதுக்கான சேலஞ்ச் கண்டிப்பாக. சார் ரைட்டிங்கே எடுத்துக்கிட்டா இந்த படத்தில் நீங்கள் பார்த்த மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச்னா என்ன போர்ஷன் சொல்லலாம்? இல்லை, ஓவராலாகவே இந்த படத்துக்குள்ளே வந்து இந்த இந்த கதையினுடைய சேலஞ்சாக நாங்கள் பார்க்குறது எதுன்னா, சரி தப்பு உண்மை தகவல் இது பற்றின விவாதங்கள் தான் வந்து மிகப்பெரிய இதாக இருக்கும். ஒரு ஒரு ஃபிலாசபிக்கல் ஸ்பேஸ் அது. அதை நம்ம அந்த அளவுக்கு பண்ண முடியுமா முடியாதான்றது தெரியல. ஆனால் அந்த சேலஞ்சை வந்து ட்ரை டு ஃபேஸ் அப்படிதான் பாருங்க. ஓகே, ஸோ ட்ரைங் டு ஃபேஸ்னா அந்த கிரிட்டிசிசமாக சொல்கிறீங்களா? இல்லை, அப்படி இல்லை. இது கதை தன்மைக்குள்ளே அதுதான் இருக்குது. நீங்கள் அதை பார்க்கும்போது யூ வில் ரியலைஸ் சரி எது, தவறு எது, நல்லவன் யார், கெட்டவன் யார், அப்புறம் உண்மைக்கும் தகவலுக்குமான வித்தியாசம் என்ன, இப்படி நிறைய விவாதங்கள் வந்து இதுக்குள்ள. ஒரு நாவல், ஸோ அதை பேஸ் பண்ணியான ஒரு ஸ்டோரி, ஸோ அதில் இருக்கிற திரைமொழி வந்துட்டு ரொம்பவே வேரி பண்ணியிருக்கீங்களா நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டாக மாற்றும் போது? இல்லை, இது வந்து அந்த சிறுகதையை இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு we have developed something on that. அதை வச்சு ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். ஆமாம், இந்த கதையுடைய எப்படி சொல்லணும்னா, இந்த கதையினுடைய தொடக்கமும் முடிவும் செய்வோம். ஸோ நடுவில் ஒர்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து we have done few other things. அப்படி தான் சொல்லணும். சூப்பர் சார். ஸோ அசுரனோட நாவல் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அந்த நாவல் படிச்சிருந்தவங்களுக்கு அசுரன் படம் பிடிக்காது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார். ஆமாம், ஸோ அந்த நாவலோட ரைட்டருமே அதான் சொல்லியிருந்தாரு. ஆமாம், எனக்கு அது ஒத்துப்பாடா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த நாவல் பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? திஸ் இஸ் டூ early to say that நினைக்கிறேன். நான் படத்தை எடிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். ஓகே, பட் இதில் என்னன்னா டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். பட் ஆனால் அந்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் திஸ் இஸ் அ ஷார்ட் ஸ்டோரி. அந்த அந்த தன்மையிலேருந்து பார்க்கும்போது அந்த அந்த சிறுகதையை வாசித்தவங்களுக்கோ எழுத்தாளருக்கோ மனத்தாங்கல்கள் இருந்தால் கூட அவ்வளோ பெருசாக இருக்காதுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஓகே ஓகே. ஸோ விசாரணைக்கு அப்புறம் லாங் பேக் ஒரு கேப் விட்டு மறுபடியும் ஒரு போலீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி. ஸோ என்ன வித்தியாசம் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? இது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காவல்துறையினுடைய கடைநிலை ஊழியன், ஒரு புதுசாக ரெக்ரூட் ஆகிற ஒரு காப்பினுடைய லைஃப், அவங்களோட இப்போ ஒரு கம்பெனி ஆஃப் போலீஸ் வந்து ஒரு இடத்துல வந்து கேம்ப் பண்ணுறாங்கன்னா அவங்க லைஃப் இருக்குது. அதில் இந்த கேம்ப் பண்ணால் அவங்க மெஸ்ஸு, அவங்க சாப்பாடு, அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க டியூட்டி முறை, இது எல்லாமே அதில் இருக்குது. இது ஐ திங்க் திஸ் இஸ் அதில் வந்து சாமானியர்களுடைய பார்வையிலிருந்து மட்டுமே இருந்தது. இது ரெண்டு சைட்லையுமே இருக்கு. காவல்துறையினுடைய ஒர்க் ஸ்டைல், அங்கே இருக்க ஒர்க் ப்ரெஷர்ஸ், அவர்களுடைய டே டு டே லைஃப் எல்லாம் சேர்ந்து தான் இந்த படம் இருக்கு. சிறுமலை இந்த இடம் ஏன் சார் பர்டிகுலரா? பர்டிகுலராக இல்லை, அதாவது என்ன நடந்துச்சுன்னா, நான் முதல்ல வந்து நிறைய செய்திகள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து கடம்பூரில் தான் சத்தியமங்கலம், ஆமாம் சத்தியமங்கலம் அந்த ஃபாரஸ்ட்டில் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது என்னென்னா நிறைய நைட் எஃபெக்ட் சீன்ஸ் இருந்துச்சு. அதை டே ஃபார் நைட் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். அது பண்ண முடியல அந்த நேரத்தில். அதுக்கப்புறமா வந்து திரும்ப அண்ட் இன்னொன்று, நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷனில் வந்து அங்கே வந்து தங்குறதுக்கான இதுக்கான எந்த வசதியுமே இல்லை. அதனால் என்ன பண்ணோம்னா, ஒரு அங்கேயே வந்து நாங்கள் டென்ட்டு போட்டு டாய்லெட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி அங்கே போய் ஒரு 15-20 days தங்கி தான் அது ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறமான வேலையில் வந்து வி ரியலைஸ்ட் அது லாஜிக்கலாக பாசிபிளாக இருக்காது அப்படின்னும் போது தென் வேற எங்கேயாவது ஷூட் பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்ட்ரியா எனக்கு சொன்னாங்க, மிஷ்கின் சாரோட நான் வந்து இந்த பிசாசு படத்துக்கு வந்து சிறுமலையில் ஷூட் பண்ணோம். அங்கே வந்து வினோத் பட்டன், மிஷ்கினோட ஃப்ரெண்டு, அவருக்கு ஒரு ப்ரைவேட் எஸ்டேட் இருக்குது.
அங்கே ஷூட் பண்ணதா சொன்னாங்க. அப்புறம் நான் அவர் மிஷ்கின் கிட்ட பேசினேன். மிஷ்கின் வந்து எனக்கு இவர் வினோத் பட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ அவர் வினோத் பட் வந்து இங்கே சிறுமலையில் வந்து 1300 ஏக்கர்ஸில் ஒரு ஃபாரஸ்ட் வச்சிருக்காரு. அது வந்து எஸ்டேட் கிடையாது. ஓகே. அவர் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன்ற அடிப்படையில் அவர் வச்சிருக்காரு. ஓகே. ஸோ அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே இல்லாமல் இல்லை, விவசாயமே கிடையாது. அது காடாக அப்படியே வச்சிருக்காரு. ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கு, இங்கே கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கு ஓகே இந்த இடத்துல. பட் அவர் வினோதோட ஃபார்ம்லாம் அது இல்லை. ஓகே. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கு, வச்சிருக்காரு, மெயின்டைன் பண்ணியிருக்காரு, அவர் கன்சர்வ் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே. ஸோ நான் அவரை பேசினேன். அவர் ஷூட்டிங் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. தென் இட் டுக் அ லாட் டு கன்வின்ஸ் இம். இப்போ சேர் இருக்கு பாரு, அப்படி போயிடுங்க நீங்கள் அப்படியே முன்னாடி போயிருங்க. நாங்கள் அப்படியே வந்துக்கிறோம். அவரை கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் வந்து எந்த விதத்துலையும் வந்து உங்கள் காட்டை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லி. ஓகே. வேல்ராஜ் வந்து லைட்டிங் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். காட்டை வந்து லைட் பண்ணுறதுக்கு எந்த விதத்துலையும் வந்து ஒரு அந்த ஈகோ சிஸ்டம்க்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காம ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ தென் கன்வின்ஸ் பண்ணி அங்கே போனதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இட் ரியலி மேட் அ டிஃப்ரென்ஸ். நிறைய விஷயங்கள் வந்து எங்களால் பண்ண முடியாமலே போயிருந்துருக்கோம். இன்கேஸ் நாங்கள் வந்து கடம்பூரில் பண்ண ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த ஃபார்ம் இந்த வினோத் பட்டுடைய அந்த எஸ்டேட் தான் வந்து இட் ஹஸ் மேட் ஆல் தி டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிராமம் வந்து நாங்கள் அங்கே ஷூட் பண்ணியிருந்தோம் கடம்பூரில். அது மாதிரி மேட்ச் பண்ண முடியல இங்கே எனக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இங்கே அவர் வினோதோட எஸ்டேட்டில் அது பண்ண முடியாது. பிகாஸ் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு செட்டுன்னு ஒன்று போனோம்னா என்ன நடக்கும்னு தெரியும். அதனால் அது பண்ண முடியாதால பக்கத்துலேயே இடம் பார்த்தோம். இது வந்து காமக்கோட்டி எஸ்டேட். ஓகே. இது அவங்க ட்ரஸ்டோட எஸ்டேட் இது. ஸோ அவங்கள மீட் பண்ணி, ட்ரஸ்டீஸை மீட் பண்ணி அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி தென் அவங்க வந்து தேவ் கிவன் இட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அவங்க ஒரு சின்ன இது மட்டும் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க, பண்ணுறோம். ஸோ வி புட் ஒன் வில்லேஜ் செட் ஹியர். இங்கே ஒரு வில்லேஜ் செட் போட்டிருக்கோம். அதில் தான் வந்து அந்த வில்லேஜ் போர்ஷன்ஸை ஷூட் பண்ண போகிறோம். ஸோ அது அந்த வில்லேஜ் ஒட்டி இருக்கிற இந்த சில ஏரியாஸ்லையும் இப்போ இந்த மலையில் கொஞ்சம் ஷூட் பண்ணியிருக்கோம். மேலேயா சார்? ஆமாம், இந்த டெரெயினை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பின்னாடி கொஞ்சம் இடங்களும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஓகே. ஸோ இப்படி எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். அதாவது அந்த லொக்கேஷன் நமக்கு பயங்கரமாக ஒத்துழைக்கணும் சார். ஒரு ஷூட்டிங் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு அதோட கிளைமேட் இருக்கட்டும், ஸோ அதோட சின்ன சின்ன துகள்கள் முதற்கொண்டு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நிறையா சீன்ஸ் வந்துட்டு ரெயினில் ஷாட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு. பண்ணியில் இல்லை, அதுதான் ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து அட்லீஸ்ட் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஐ டோன்ட் மேக் ஃபில்ம்ஸ், ஐ விட்னஸ் வென் அ ஃபில்ம் ஹேப்பன்ஸ். ஒரு சினிமா நிகழ்வதற்கான ஒரு கேட்டலிஸ்டாக, ஒரு மீடியமாக மட்டும்தான் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை. இப்போ இப்படி வெயில் அடிக்கும், நாங்கள் வந்து ஒரு ஓவர் காஸ்ட்டில் எடுக்கணும், ஒரு பனியில் எடுக்கணும்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே மூடிடும், வானம் மூடிடும். நம்ம அதை வெயிட் பண்ணோம்னா வானம் மூடும், அதுக்கப்புறம் நாங்கள் ஷூட் பண்ணுவோம். இப்படி நிறைய சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இல்லை, ஒரு நாள் வந்து வராதுன்னா நம்ம அதுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம வேலை செய்ய முடியும். அப்போது நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை, அது கொடுக்குறத வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் வித் கிளைமேட் அண்ட் நேச்சர் அண்ட் ஆல். எல்லாரோடையுமே அப்படிதான், எல்லாரோடையுமே நம்ம அப்படி தான் ஒர்க் பண்ணுறோன்றது தான் இதில் பாயிண்ட். ஓகே. ஓகே. அந்த நாவலில் இருக்கிற ஃபுல் இதுவுமே எடுத்திருப்பீங்களா, இல்லை ஒரு கோர் எலமெண்ட்டாக நாங்கள் எடுத்துக்கலாமா, இல்லை ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் அப்படின்றது? இல்லை, ஸ்டார்ட் எண்டு கிடையாது. நான் சொன்னது முதலும் தொடக்கமும். நான் சொன்னது என்னுடைய அர்த்தம் என்னென்னா, அவருடைய ஸ்டோரியினுடைய இன்ஸ்பிரேஷனில் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்டோரி இன்ஸ்பிரேஷன்லேயே முடிச்சிருக்கோன்றது தான் அதனுடைய இது. பட் எனக்கு ஒரு வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான பெரிய இன்ஸ்பிரேஷனாக அந்த கதை இருந்தது. அந்த அளவில் தான் அது. ஓகே. ஓகே. ஸோ சிறுமலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னோன்னா ஒரு நியூஸாகவே வந்துருந்துச்சு, நிறைய ஹீரோயின் இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் போவாங்க. பட் இந்த டைம் வந்துட்டு இயக்குனர் வெற்றிமாறனை சந்திக்கிறதுக்கு அவ்வளோ கூட்டம் டெய்லி வந்துட்டு அவரை பார்த்து சந்தித்து பேசிகிட்டே போகிறாங்க அப்படின்றது. உங்களுக்கு அந்த அனுபவம் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கிற மக்கள் அது உண்மையான எனக்கு தெரியல. விஜய் சேதுபதியை பார்க்குறதுக்கு வந்தாங்க, என்னையும் பார்க்குறதுக்கு சில பேர் வந்தாங்க. எப்போதுமே வந்து நடிகர்களை பார்க்க வர்றதுக்கு அவங்களுக்கான இதுவும் டைரக்டர் பார்க்க வர்றதுக்கும் எப்போதுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லா காலகட்டத்திலையும் டைரக்டர்ஸை வந்து பார்க்குறவங்க இருக்காங்க, கம்மியான பேர் வருவாங்க பார்ப்பாங்க. அந்த எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் அது அதிகமாக இருக்குது டேரக்டர் மேலே இருக்கிற. ஏன்னா அது கொஞ்சம் மீடியாவில் நிறைய பேசுகிறதாலையும்
டைரக்டர்ஸும் வந்து நேரடியாக நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதாலையும் கொஞ்சம் இது இருக்குது. ஓகே, விடுதலையோட இந்த ப்ரொடக்ஷனாக எடுத்துக்கிட்டா அது சின்னதாக ஆரம்பிச்சது பெருசாக முடிஞ்சிட்டு இருக்கு. அதான் நான் வந்து அப்படியே திரும்பி ஸ்பாட்டுக்கு போயிடலாமா? ஓகே சார். நான் அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஐம் ரியலி ஆக்சுவலாக வந்து எல்ரெட் குமார் மாதிரி ஒரு ப்ரொடியூசரை தவிர வேறு யாராலையும் இது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து 4 crores ஆகும் சார் ஒரு படம் இப்படி பண்ணலான்னா இம்மீடியட்டாக ஓகேன்னாரு. இப்போ கிட்டத்தட்ட அது 40 crores மேலே ஆக போகுது. ஆனாலும் வந்து அதே என்தூசியாசத்தோட அதே எனர்ஜியோட என்னோட இந்த என்ன சொல்கிறது இப்போ அந்த ஒரு ஹோல் டீமாக ஒர்க் பண்ணுறது, அப்புறமா ப்ராஜெக்ட் மேலே என்னோட அதிக நம்பிக்கையோட இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் விச் இஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட். எந்த கேள்வியும் இல்லை, எந்த உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுங்க. நான் வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு இனிஷியலாக வந்து நான் வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஒன்று வந்து யோசிச்சிருந்தேன் பண்ணுறது படத்துக்காக. ஆமாம் ஆமாம். அப்போது தென் லாஜிஸ்டிக்ஸ் ஒர்க் ஆகலை. அது பெரிய ரொம்ப எக்ஸ்பென்சிவ், வெரி எக்ஸ்பென்சிவ். நம்ம படத்துக்கு நான் இனிஷியலாக சொன்ன பட்ஜெட்டில் 2 மடங்கு ஆகும் அப்படின்னாங்க. அந்த அதை விட்டுட்டேன், நான் வேண்டான்னு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் சொன்னார், சார் அது இருந்தால் எப்படி இருக்கும்னாரு. இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் சார். தென் he said, சார் அப்போ பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. ஓகே, அதுக்கப்புறம் அதை வந்து ஒர்க் பண்ணி இப்போ we are going to shoot it. இந்த செட் ஒர்க் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் மந்த் ஷூட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அது அந்த ஸ்டண்ட் கோஆர்டினேட்டரோட டேட்டு அந்த விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கட் பண்ணிவிட்டு இதை தாண்டி போயிடுவோம். ரெடி 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 கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து சேதன் அவளோட பக்கத்துல நிக்காதீங்க. யா ஓகே ரெடி ரெடி வெல்ராஜ் டேக் வெல்ராஜ் வண்டி முன்னாடி அப்பா அவளோட போய் நிக்கிறீங்க. ரெடி 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 அவர் கூட்டா போலாம். அவ்வளோதான். ரெடி வெல்ராஜ் அந்த இடத்துல அது நின்று ஸ்பின் ஆகும் போது நீங்க வந்து பின்னாடி ஐடியா சொல்லுங்க. அப்போ ஐயா ஒரு நிமிஷங்க சொல்லிட்டு அந்த கியர்ல சேஞ்ச் பண்ற மாதிரி பண்ணி ஃப்ரண்ட்ல எடுத்து வரும். ஏதாவது பண்ணுங்க, நம்ம பார்த்துக்கலாம். ரெடி டேக் போலாமா? கௌதம் ரெடியா? ரெடி ஆக்ஷன். அப்படியே கிட்ட போய் அப்படி போடி திரும்ப வெளியே போ. அது அப்படி போடு. ரெடியா? வா. ஸ்டாப் நிறுத்து. அப்படியே நிறுத்து. தமிழ் தேவையில்லை அதில். அந்த வண்டி வரல, அந்த வண்டி
அது எடுத்து பார்த்தா தெரியுது இந்த வேலையில் தான் நம்ம கேட்டோம். ஒரு சின்ன ஸ்மைல். ஓகே கட் வேல்ராஜ். எனக்கு ஜூம் இது 85 135 போட்டால் ஓகே தான் வேல்ராஜ். அந்த வளையலேருந்து ஃபில்டர் பண்ணி பவானி ஃபேஸ். வேல்ராஜ் பவானி. ஓகே கட் ஓகே கட் ஓகே ஓகே ஓகே. சாப்பிட்டியா? இல்லை விட்டு சாப்பிட்டியா நீ? என்ன சாப்பிட்ட? சாப்பாடு சாப்பிட்டியா? சரி ஓகே. நான் சாப்பிட்டேம்மா, நான் சாப்பிட்டேன். அனஸ்தெட்டிக் அப்ளை பண்ணிட்டு பிளட் தின்னர் அப்ளை பண்ணி அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஒன் வலி தெரியாது. சரி சரி, அப்போ இங்கே சாப்பிடலாம். ஆமாம், நான் அங்கே போயிடுறேன். யாருக்கு அட்டை கடிச்சது? கார்த்திக். அப்படியா? சூப்பர்லாம் போய் உள்ள வரைக்கும் போயிடுச்சு சார். ஆனால் எதுவும் பண்ணல. அப்போ அட்டையாக இருந்திருக்காது சார். இல்லை சார், அட்டை தான். அது வரவே இல்லை. எவ்வளோ தூரம் தட்டினாலும் வரல. அவனுக்கு அப்போ பிடிச்சிருச்சு இல்லை? பிடிச்சிருச்சுன்னா அப்போ என்ன அப்போ ரத்தம் வந்துட்டு இருக்கோம். இப்போ பிளட் வரும் சார். ஆக்சுவலாக அசுரனுக்கு அப்புறம் ஏன் விடுதலை பண்ணணும்னு நினச்சிங்க சார்? ஏன்னா உங்கள்கிட்ட நீங்கள் நிறைய நாவல்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அது ஒவ்வொன்றும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. இதை பண்ணலாம், இதை ஃபஸ்ட்டு பண்ணலாமான்னு உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்திருக்கும். அந்த குழப்பங்கள் சந்திச்சிங்களா? இல்லாமல் எனக்கு எப்போதுமே ஒரு படம் முடிஞ்ச அடுத்த படம் போகிறதுக்குள்ள ஒரு 10 ஆப்ஷன்ஸ் பார்ப்பேன். பார்த்துட்டு தான் சரி இது பண்ணலாம். எல்லாமே அந்த நேரத்தில் அவ்வளோ சின்சியராக அவ்வளோ சீரியஸாக அதுக்கு எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணி அப்புறமா ஒன்று அரைவ் ஆகும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ஐ திங்க் இது ஒரு ஆக்சிடென்ட்னு தான் சொல்லணும் நினைக்கிறேன். ஆக்சிடென்ட்ன்றது எப்படின்னா, நான் மீரான் மைதீனுடைய அஜ்னபின்னு ஒரு நாவலை எடுத்து தான் பண்ணணும். இப்போ சூரி மாதிரி ஒருத்தர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணேன். அது கல்ஃபில் நடக்கிற கதை. இங்கேருந்து அங்கே போய் வேலை செய்கிறவங்களுடைய லைஃப், அதில் இருக்கிற கஷ்டங்கள், அதில் இருக்கிற சந்தோஷங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கதையாக ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த நாவல் இருந்தது. அது ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு இதை படம் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ அதுக்காக போயிட்டு நாங்கள் 20 நினைக்கிறேன். ஆமாம், 20 ஃபெப்ரவரி போய் பார்த்துட்டு வந்தோம். லொக்கேஷன் பார்த்துட்டு நாங்கள் 10 நாளில் நாங்கள் பார்த்துட்டு ஒரு 1 வீக்லேனோ அங்கே லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. தென் அகெயின் இங்கே லாக்டவுன் வந்துச்சு. நம்ம ஊர்லேயும் லாக்டவுன் வந்துச்சு. லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக அந்த கொரோனா டோட்டலாக நம்ம தாட் ப்ராசஸே மாற்றிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லாமே மாற்றிச்சு. அதுக்கப்புறம் அந்த கோவிட் டைம்ஸ்லேயே நடக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணோம். அண்ட் தென் அது எழுதி முடிச்சுட்டு பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு அதில் ஏதோ ஒரு இது இருந்தது. ஆல் ஆஃப் அஸ் வேர் கன்வின்ஸ்ட். பட் நான் இன்னும் ஏதாவது ஒன்று கிடைக்குமா, வேறு ஏதாவது பண்ணலாமான்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும்போது ஜெயமோகனுடைய கைதிகள் அப்படின்ற ஒரு குறுநாவல், நெடுங்கதை, கொஞ்சம் ஒரு குறுநாவல் மாதிரியான ஒரு கதை. அந்த கதை படித்தேன். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. சரி அது பண்ணலாம். நான் ஆக்சுவலாக ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர்கிட்ட அந்த கதையை பற்றி கேட்டிருந்தேன். நான் பண்ணுறேன்ற மாதிரி நான் சுப்பிரமணிய சிவா கிட்ட சொல்லி அவரோட பேச சொல்லியிருந்தேன். பட் அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் நான் அதை பர்சியூ பண்ணலை, அதை ஃபாலோ பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். சிவாக்கிட்ட கூட கேட்கல நான் என்ன நடந்துச்சு என்னன்றது. அப்புறம் இப்போ இது பண்ண ஆரம்பிக்கும் போது என்னன்னா, அந்த கதை எனக்கு நல்லா இருந்தது. ஐ தாட் இட் ஹேஸ் சம் நல்ல மொமெண்ட் இருக்குது. அண்ட் அது காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரியான ஒரு கதை தான். கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கதை தான். அதை வச்சு நான் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் அ ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் நான் எப்போதும் அதை தப்பு பண்ண மாட்டேன். அந்த தடவை அதை பண்ணிட்டேன். என்னென்னா, நான் ஒரு ரைட்டர் ஒரு கதை எடுத்து ஒர்க் பண்ணணும்னு விரும்பினேன்னா முதல்ல அந்த ரைட்டரோட கன்சென்ட் வாங்கிட்டு தான் அதில் ஒர்க் பண்ணுவேன். ஓகே. அந்த தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, சரி நம்ம தான் முன்னாடியே பேசியிருக்கோமேனு ஏதோ ஒரு தப்பான ஒரு கால்குலேஷனில் நம்ம அவர்கிட்ட நம்ம பேசியிருக்கோமா, அது கன்வே பண்ணியிருக்கோமான்றது கூட யோசிக்காமல் நான் அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கைதிகள். ஆமாம், ஒரு 15 days 20 days ஒர்க் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா தான் சிவா கிட்ட சொல்லி, சிவா அது கொஞ்சம் நீங்கள் பேசி கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க சிவா. நான் விட்ட இடத்துலேருந்து அப்படியே இது பண்ணேன். அப்புறமா சிவா கேட்டப்போ, இல்லை நான் வேற ஒருத்தர் கொடுத்துட்டேன் அது ரைட்ஸு அப்படின்ட்டார். ஐயோ என்ன பண்ணுறது தெரியல. சரி, அப்புறம் சிவா யார் என்னன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்கன்னா, அப்புறம் அவங்க இல்லை நாங்களே பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நான் இதை ஒர்க் பண்ணிட்டேன்.
அப்போ அவர் ஜெயமோகன் ஒரு தடவை மீட் பண்ணப்போ இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஐ திங்க் ஃபோனில் பேசினேன்னு நினைக்கிறேன். இப்போ சொன்னப்போ இல்லை இந்த ஸ்பேஸில் நான் ஒரு கதை வந்து முன்னாடியே பண்ணியிருக்கேன், ஓகே அந்த கதை வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கன்னு அனுப்புனார். தட் இஸ் ஹவு இந்த ஷார்ட் ஸ்டோரி கேம் டு மீ. அது படித்த உடனே நான் எனக்கு மைண்டில் இருந்த அந்த வேர்ல்டோட அது சரியாக இருந்தால் கனெக்ட் ஆகிடுச்சு. ஆமாம், இருந்தாலும் அது இந்த துணைவன்ற அந்த சிறுகதையை பேஸ் பண்ணி இதை ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஜேர்னி நிறைய ஒரு 3-4 ஸ்கிரிப்ட்ஸு ஒர்க் பண்ணி தான் பண்ணேன். அந்த அப்படியெல்லாம் அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு தான் இதுக்கு அரைவானோம். சூரி சார் உங்கள் படத்தில் நடிக்கிறார் அப்படின்றப்போ மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு கேள்விக்குறி உண்மையா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டாக்ஸ்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா சூரி சாரை வந்துட்டு காமெடி டோனில் தான் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். பொதுவாக வெற்றிமாறன் சாரோட படங்கள் அப்படின்னாலே அது ஒரு அது என்ன ஸ்பேஸில் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அவரோட கேரக்டரை உங்கள் படத்துக்குள்ளே எப்படி சார் நீங்கள் அதை நுழைக்கலாம் அப்படின்றத நினச்சிங்க? இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாண்டட் டு டூ அ சிம்பிள் ஃபில்ம் அபவுட் சிம்பிள் பீப்புள், எளிய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கதை, பெரிய ஆஸ்பிரேஷன்ஸ் இல்லாத, பெரிய கனவுகள் இல்லாத, டே டு டே லைஃப்பை அந்தந்த நாள் சந்தித்து அடுத்த நாளுக்காக காத்திருக்கிற ஒரு எளிய மனிதர்கள் பற்றின கதை பண்ணணும்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கான ஒரு கதை என்கிட்ட இருந்தது. அதுக்கு தான் நான் முதல்ல சூரியை கூப்பிட்டு கேட்டேன். அப்புறம் சூரியோட அப்போ தான் நான் நேரில் பார்த்து பேசினேன். சூரியோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது சூரியோட பர்சனாலிட்டி, அவர் தன்னை கேரி பண்ணிக்கிற விதம், இதெல்லாம் பார்க்கும்போது சரி இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இது பண்ணி, அண்ட் த வே ஹி இஸ் கெப்ட் ஹிம்செல்ஃப் ஃபிட், ஒரு புதுசாக ரெக்ரூட் ஆகிற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள்னுடைய அந்த ஃபிட்னஸ்க்கு வந்து ரொம்ப பொருத்தமாக மேட்சாக இருந்தது. உங்கள் படத்துக்கு அப்புறம் அது அவர் பண்ணல, அதுக்கு முன்னாடி இல்லை அவர் எப்போதுமே அப்படி தான் இருந்திருக்காரு. வேறு படத்துக்கு ஏதோ ஒரு படத்துக்கு 6 பேக் எல்லாம் சரி, அப்போதுலேருந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அது வந்து ரொம்ப பொருத்தமாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் அந்த காப் ட்ரெஸ் எல்லாம் போட்டால் புதுசாக போலீஸ் ரெக்ரூட் ஆன யங்ஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தார். அவ்வளோ ஃபிட்டாக இருக்கார். அது ஐ திங்க் தட் ஆடட் வேல்யூ. ஸோ அப்படி தான் அது. பட் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை வேறு யாராவது நடிகர்கள் கோத்ரூ போனீங்களா? இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை. என்னன்னா அதுதான் இது வந்து நான் ஒன்று டிசைட் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த படம் இப்போ நான் அசுரனுக்கு அப்புறம் நான் பண்ணுற படம் வந்து சூரி தான் ப்ரொட்டாகனிஸ்ட்னு டிசைட் பண்ணிவிட்டு சூரிய ஃபிட்டன் பண்ணுற மாதிரியான கதைகள் தான் நான் ஒர்க் பண்ணேன். அப்படி தான் ஒர்க் பண்ணேன். இந்த கதைக்கு வேற ஒருத்தர் அப்படின்லாம் நான் யோசிக்கவே இல்லை. ஓகே சேதுபதி பண்ணுற அந்த வாத்தியாருன்ற ரோலுக்கு தான் நான் முதல்ல வந்து பாரதி சார் யோசித்திருந்தேன். பட் இந்த டெரெயின் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் இருந்ததால் நான் வந்து அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு சார் வேணாம் சார் திட்டினார். என்னடா நீ நம்ம லுக் டெஸ்ட்லாம் பண்ண முடியெல்லாம் வெட்டிட்டேன், திட்டிகிட்டு இருந்தார். நீ எனக்கு இப்படி முடியெல்லாம் வெட்டி விட்டு இந்த மாதிரி பண்ணுறிய அப்படின்னாரு. சார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சார் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணலாம்னா தென் சேதுக்கிட்ட பேசினேன். இப்படி ஒரு ரோல் இருக்குது, 8 நாள் தான் பண்ணுறீங்களா அப்படின்னு. இமீடியட்டாக பண்ணுறேன் சார். 8 நாள் வந்து ஒரு 45 நாள் ஆயிடுச்சு. ஜிவிஎம் அதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் வந்துட்டு ஜிவிஎம் சார் எப்படி உள்ளே வந்தார். அவர் ஆக்சுவலி நாங்கள் நிறையா அந்த இங்கிலீஷ் டோனில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம் ஜிவிஎம் சார். இந்த படத்துலையும் அந்த மாதிரியான ஒரு ஹையர் அஃபிஷியல் போலீஸாக தான் பண்ணியிருக்காரா, இல்லை வேறு எதாவது நாங்கள் எதிர்பார்க்கலாமா? இல்லை, அவர் வந்து என்ன சொல்கிறது, அவருக்குள்ளே இருக்கிற ஒரு எலகன்ஸு, அந்த ஒரு தன்னை கேரி பண்ணிக்கிறதுல இருக்கிற ஒரு ஸ்டைலு, அதெல்லாம் தான் வந்து இந்த படத்துலேயும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, அவர் கௌதமாக இருக்கிறத நான் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அவர் இந்த சிச்சுவேஷனில் எப்படி இருப்பார் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே இது ஒரு காப் மூவியாக நாங்கள் எடுத்துக்கலாமா, இல்லை காப்புன்றது ஒரு லேயரில் இருக்குது, ப்ரைமரியாக நான் வேறு ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்றது? இல்லை, இது வந்து இந்த பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கமும் இருக்குது. ஸோ இது ஒரு 2 சைடு இருக்கிற ஒரு ஸ்டோரி தான். ஓகே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு மணி சார் ஒரு பதில் ஒன்று சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நான் கடைசி நான் ஷூட் போகிற வரைக்குமே நான் கிளைமேக்ஸ் என்னன்றது எழுதவே மாட்டேன், நான் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு டிராஃப்ட் ஆகி மாற்றிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி. உங்களுடைய படங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கா சார் இது வரைக்கும் கடந்த படங்களில்? இல்லை, அப்படின்னு இல்லை. நம்ம எவ்ரி ஸ்டோரி இஸ் கம்ப்ளீட் இன் இட் செல்ஃப். ஒவ்வொரு கதையுமே முழுமையானது. அந்த கதையை நம்ம கண்டடைகிற ப்ராசஸ் தான் வேறையாக இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம், சம்டைம்ஸ் நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். அந்த முயற்சி தான் அதுன்னு நினைக்கிறேன் நான். ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு சீனுமே அப்படி தான் இருக்கும். நம்ம ஒன்று பேப்பரில் வச்சுருக்கோம், இங்கே வந்து பார்த்தா அதனுடைய வேறு தன்மைகள் இருக்குது, அதனால் வேறு ஒன்று வருது, இப்படி மாறி கிடைக்கிறது தான் அது எல்லாமே சேர்ந்தது. ஓகே, விடுதலையோட இந்த ஷூட்டிங் நாங்கள் இப்போ அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் பார்க்க சிம்பிளாக இருக்குது, பட் உள்ள டெக்னிக்கலாக பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே
இவ்வளோ மெனக்கடல் இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. டெக்னிக்கலாக இந்த படம் எவ்வளோ சவுண்டாக இருக்கும் சார்? அது டெக்னிக்கலாக அப்படின்றது வந்து எனக்கு சொல்ல தெரியல. ஒரு சீன் எடுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை தான் செய்கிறோம். அதில் டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் அது மாதிரியான ஒன்றும் இல்லை. பட் லாஜிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான படம் இது. இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து இதுக்கு முன்னாடி சீன் எடுத்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா 45 minutes to 1 hour ஆகும். ஓகே. அதை ரெடி பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு போகணும்னா இன்னொரு 2 hours ஆகிடும். நார்மலாக ஒரு நாளைக்கு நீங்கள் 3 scene 4 scene எடுக்க முடியும்னா இங்கே வந்து ஒரு சீன் எடுத்தாலே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சேலஞ்சஸ் தான். அப்புறம் ஃபிசிக்கலி வெரி வெரி ஹார்ட் டு ஷூட் ஹியர். இங்கே வந்து கொஞ்சம் கீழே இறங்கி போனோம்னா ஈரம் அதிகமாக இருக்குது, அட்டை இருக்கும். சரி மேலே போய் ஷூட் பண்ணோம்னா உண்ணி இருக்குது. அந்த காட்டு மாடு அப்புறமா வந்து இந்த மான்லலாம் இருக்கிற உண்ணி இருக்குது. அது வந்து கடிச்சதுன்னா பல பேருடைய உடம்பு வந்து எல்லாம் வந்து நம்ம எல்லாம் லெப்பர்ட் மாதிரி இருக்கும். எல்லாம் அங்கங்கே ரெட் ரெட்டாக இருக்குது. எனக்கு அவ்வளோ கடிக்கலை. பட் நிறைய பேருக்கு ரொம்ப இதாக இருக்குது. அரிப்பு சொரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சேலஞ்சஸ் தான் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் டெக்னிக்கலி திஸ் ஃபில்ம் இஸ் கோயிங். அதுக்கு என்ன ஒரு காட்சிக்கு என்ன தேவையோ அதை செய்கிறோம். ஓகே. இது பண்ணிடலாமா? இது அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி அடுத்து நேற்றுமே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இந்த வீல் மாட்டி சுற்றுச்சில்ல, சர்றன்னு சுற்றுச்சில்ல, அது நல்லா. இப்போ இந்த மண்ணில் மாட்டி அந்த மண் சர்றன்னு சுற்றி அடிச்சிருச்சுன்னு அதுலேருந்து அது அப்படியே கிளம்புது. புழுதி வேற பிறகுது. அந்த என்ன அறியாமல் இந்த கை பிடிச்சி வெளியில் வந்து பிள்ளை எதை மெனக்கட்டுறேன் அப்படிதானே இருக்கும். எதுவுமே தெரியாதுண்ணே. அந்த பாதை எங்க இருக்குன்னு தெரியாதுண்ணே. ரைட்ல வந்து நான் தப்பே பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான். லெப்ட்ல எங்க அதுதான் கயிறு கட்டினானுங்க. அதுக்கு தான் நான் அந்த கயிறு கட்டணும். அடையாளம் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அதுக்கு கயிறு ஸ்ட்ரைட்டா கட்டினானே. பாடி அதை கணக்கு வச்சுக்கோங்க. அதனால சர்ன்னு போயிட்டீங்க நேற்று. அதுக்கப்புறம் நான் ஈஸியா இருந்துச்சு. எங்க போகுதுன்னு தெரியலைங்க. அப்ப அந்த உள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துருவாங்க. சார், நீங்கள் இந்த இடத்துக்கு வந்த பிறகு நிறைய விஷயங்கள் மாற்றிருப்பீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இந்த கோவில்லாம் நம்ம கட்டினது தான் அப்படின்னு. கோவில்லாம் கட்டினோம் 2-3 மொத்தம் வச்சுருக்கோம். அதுதான். பட் என்னன்னா இப்போ இங்கே ஒர்க் பண்ணுறவங்க, இந்த எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வர்றவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து இதை வந்து அதாவது எப்போதுமே நமக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா, இயற்கையோடு இருக்கிறதுக்கு நம்ம இமீடியட்டாக ஒரு ரெவரன்ஸ் இருக்குல்ல, நமக்கு இருக்கிற ரெவரன்ஸ் இருக்குல்ல, நம்ம கல்ச்சரலாக இருக்கிற ரெவரன்ஸு, அது இமீடியட்டாக ஒரு அங்கே கீழே ஒரு மரத்துக்கு அது பண்ணோம். அந்த மரம் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு இதாக மாறிடுச்சு. ஒரு டிவைன் ஃபீச்சர் மாறிடுது. இப்போ இந்த இடமும் இந்த மரமும் வந்து அப்படியான ஒரு இது கிரியேட் பண்ணுது எல்லாருக்கும். அப்புறம் மொத்தமாகவே வந்து இந்த ஹட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ணது தான். அது எனக்கு என்னென்னா, கீழிருந்து மேலே ஏறி இந்த இடத்த கடந்து போகக்கூடிய ஒரு பாதையாக ஒன்று உருவாக்கணும் அப்படின்றது தான் பிளான் ஆகுது. அதுக்காக அண்ட் இப்போது மோஸ்ட் ஆஃப் இந்த மலை கிராமங்களில் வந்து இந்த விஷன் கிடைக்காம இருந்தது எனக்கு. இப்படி பார்த்தோம்னா நமக்கு இங்கேருந்து பார்த்தா அவங்க அங்கேருந்து வராங்கன்னு தெரியாமல் இருந்தது. ஸோ அதனால இப்படி ஒரு வேண்டேஜ் பாயிண்ட் நான் சொன்னேன். அப்புறம் ஜாக்சன் வந்து அதை செலக்ட் பண்ணி இந்த இடத்த செலக்ட் பண்ணி இதில் ஒர்க் பண்ணாங்க. தட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன். அண்ட் இதுவுமே வந்து எல்லாம் கட்டி முடித்து விட்டுட்டோம். ஒரு 3 மாதம் கழிச்சு வந்தோம். அதனால நம்ம இந்த ஓலையெல்லாம் வந்து பார்த்தா நார்மலாக நம்ம சினிமா செட்டு போட்டுட்டு பண்ணோம்னா ஓலைக்கு வந்து அந்த இது பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அது டல் பண்ணுவாங்க, பழசாக இருக்க மாதிரி காட்டுவாங்க. இது லிட்டரலாக அதுவே பழசாகிடுச்சு. அது ஓகே. ஒரு 3-4 months மழையில் வெயிலில் இருந்து அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டு. ஓகே. இப்போ பாரதிராஜா சார் இருக்காருன்னா அவரோட ஃபிசிக் ஏற்ற மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் தான் ட்ரை பண்ண முடியும். ஸோ உங்களுக்குன்னு நிறைய பேரியர்ஸ் இருக்கும். ஸோ அவருடைய கேரக்டரைசேஷனை டெவலப் பண்ணும்போது இப்போ அதுலேருந்து மாறி அப்புறம் விஜய் சேதுபதி வரார் அப்படின்னா அவரோட ஃபிசிக் தெரியும். ஸோ படத்தோடைய தோற்றமாகவும் ஃபோட்டோஸ்லாம் வரும்போது இவரால் இவ்வளோ தூரம் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணி அதை மாற்றின விஷயம் சொல்லலாமா சார் ஏதாவது? இல்லை, நான் பாரதிராஜா சார் இருந்தப்போ அவர் வந்து ஒரு மென்டார், ஒரு இன்டெலெக்சுவல் மென்டாராக மட்டும் இருந்தார். இவர் கொஞ்சம் ஃபிசிக்கலாகவும் இருக்கார். இப்போ இந்த ஏஜ் இருக்கிறது இல்லையா, இப்போ ஏஜ் இருக்கும்போது கொஞ்சம் ஃபிசிக்கலாகவும் இருக்கார். அவர் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங் மேனாக தெரிகிறாரு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சில சீக்வன்சஸ் பண்ணுறோம், ஆக்ஷனாக சில விஷயங்களும் யோசிக்கிறோம். பாரதிராஜா சார் இருந்தப்போ அவர் வந்து ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அவர் வந்து ஒரு திங்க் டேங்க், அவர் வந்து ஒரு டீச்சர் அப்படி இருந்தது.
இப்போ அது கொஞ்சம் மாறி இருக்கு, அவ்வளோதான். கொஞ்சம் தான் மாறி இருக்கு, ரொம்ப மாறல. ஆக்ஷன்னா நாங்கள் எதிர்பார்க்கலாமா அப்போது? எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ ஆக்ஷன்றதுக்கு ஸ்டாண்டர்ட் வேற வேறையா மாறிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. இல்லை உங்கள் படங்களில் பார்க்குற மாதிரியான அந்த ஆக்ஷன் தான் சார். ஓரளவுக்கு இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும், ஓரளவுக்கு அவருக்கு மேட்ச் ஆகிடும். ஒரு சீனும் நீங்கள் வந்துட்டு தப்பாயிடக்கூடாது அப்படின்ற அந்த மோட்டோவில் தான் எடுப்பீங்க. பட் அதையும் தாண்டி ஒரு சீன் எடுத்துகிட்டு போயிட்டு ஈவினிங் போட்டு அதை நீங்கள் டிஸ்கஷன் பார்த்துட்டு இல்லை அதை மறுபடியும் ரீடேக் எடுக்கலாம் அப்படின்றது உங்களுடைய படங்களில் நிறைய நடக்குமா? இல்லை நான் அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன்? இல்லை நடக்கும். நம்ம அது வந்து சொல்லவே முடியாது. நம்ம நிறைய ஃபில்ம் மேக்கிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர். என்னை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பேசிக் எலிமெண்ட்ரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் கூட, இந்த லெஃப்ட் ரைட்டுன்னு ஒன்று சொல்லுவோம் சினிமாவில், அது கூட தப்பாயிடும். லெஃப்ட் ரைட் கூட தப்பாயிட்டு ஐயோ இது எப்படி கட் பண்ணுறது போகிறது, அந்த ஒரு ஷார்ட்டை மட்டும் நம்ம மாற்றி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து நம்ம ஸ்பாட்டில் வந்து ஆர்டிஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஓகேவாக இருந்திருக்கும். அல்லது ஆர்டிஸ்ட் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதை மாற்றி நம்ம வேறு ஒன்று பண்ண வச்சுருப்போம், வந்து பார்த்தா அது நமக்கு ஒர்க் ஆகாது, இதுக்கு அவங்க பண்ணதே நல்லா இருந்துச்சு அப்படின்னு இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூஷன் சைடில் எரர்ஸ் வரும். சம்டைம்ஸ் ஸ்டேஜிங் திருப்தி இல்லாமல் போயிடும், ஐயோ இது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாமே இருக்கும். அதனால் திரும்ப எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ். ரைட் சார். அந்த ஸ்டேஜிங் தான் நான் அடுத்ததை கேட்க நினச்சேன். உங்களுக்கு இந்த விடுதலையை ஸ்டேஜ் பண்ணும்போது பாட்டாக ஸ்டேஜ் பண்ணியிருப்பீங்க, எந்த ஸ்டேஜிங் வந்துட்டு உங்களுக்கு பிளாங்க் ஆகி இல்லை எனக்கு கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு இதை ஹேண்டில் பண்ணுறது? இல்லை ஓவராலாகவே இந்த படத்தினுடைய இந்த லாஜிஸ்டிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அந்த இடமே வந்து நமக்கு வந்து அப்படி தான். இப்போ இது என்ன எப்படி பண்ணுறது, இது எப்படி காம்பேக்டாக பண்ணணும்னு ஆரம்பிச்சோமே இப்படி பெருசாக போயிடுச்சு அப்படின்னா, அப்போது என்னோடய ப்ரொடியூசர் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான் இதை பண்ண முடியல. அவர் சார் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், இது எப்படி போய் எடுத்து முடிக்கணுமோ அப்படி முடிச்சிடுங்க சார், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நீங்கள் வரி பண்ணாதீங்கன்னாரு. அதுக்கப்புறம் தான் சரி இதை பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸே அப்போ தான் வந்துச்சு. அது வரைக்கும் வந்து ஏன்னா அது படம் வந்து நிறைய சம்மந்தப்பட்டிருக்கு, இது ரொம்ப பெரிய பட்ஜெட் படமாக மாறிடுச்சு இது. அதனால் அது வந்து அது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது. ஸோ ஆர்ட் டைரக்ஷன் பற்றி பேசலாம் சார். ஜாக்கி சார் உங்களோட பல படங்களில் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டே வராரு. ஆர்ட்டில் குறிப்பாக இந்த விஷயம் நாங்கள் பண்ணியிருக்கோம், அதை நோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மேபி இப்போ நாங்கள் பார்க்கும்போது கூட கல்லுன்னு நினச்சோம் சார், அப்புறம் பார்த்தோன்னே இது கல்லே கிடையாது. ஏன்னா ஃபாரஸ்ட்டுன்னு வந்த பிறகு இவ்வளோ பெரிய பாறாங்கல் பார்க்குறது எளிது தானே சார், அந்த இடத்துல ஒன்று உருவாக்கியிருக்கீங்க அப்படின்றப்போ அது எங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆர்ட் டைரக்ஷனில் நீங்கள் பண்ண ஒரு தொடாத விஷயம் இதில் தொட்டது அப்படின்னு? இல்லை அப்படி இல்லை. இப்போ ஜாக்சனோட அவரோட ஒர்க்கே எப்படி இருக்குன்னா, நான் எப்போதுமே சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் பண்ணுறது வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது அங்கீகாரம் கிடைக்கும், அது வரைக்கும் கிடைக்காது அப்படின்னு. ஏன்னா எந்த படத்துலையுமே அவர் வந்து எங்கே என்ன பண்ணியிருக்காருன்னே கண்ணுக்கே தெரியாத அளவுலேயே தான் எல்லாமே இருக்கும், அப்படி தான் இருக்கும் அது. ஸோ தட் இஸ் ஹிஸ் ஸ்ட்ரென்த். அண்ட் எனக்கு அது எப்போதுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு, எனக்கு அது வசதியாகவே இருந்திருக்கு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக், ஒரு பிரிட்ஜ், அது ஒன்று பண்ணுறோம். ஏன்னா வந்து அது வந்து பெர்மிஷன் வாங்கி பண்ணுறதுல இருக்கிற சேலஞ்சஸுக்காக, அதில் பெர்மிஷன் வாங்கி பண்ணும்போது இருக்கிற லிமிட்டேஷன்ஸ்க்காக நம்மளே ஒன்று போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு செட் ஒன்று ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு ஒர்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜாக்சனோட ஒர்க். அது நிறைய டேரக்டர்ஸ் வந்துட்டு வேற ஒரு டேரக்டரோட டைரக்ஷனில் நடிக்கிறத இப்போ பார்த்துட்டே வரும். உதாரணத்துக்கே எடுத்துட்டா ஜிவிஎம் சார் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு, போன படத்துலையும் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களை நடிக்க கேட்டிருக்காங்களா, கூப்பிட்டுருக்காங்களா, கம்பல் பண்ணியிருக்காங்களா? இல்லை நிறைய பேர் கேட்குறாங்க, பட் யாரும் கம்பல் பண்ணுற ஸ்பேஸ்க்கு நான் கம்பல் பண்ணுற இடத்துல நான் வச்சுக்க மாட்டேன். ரொம்ப கிளியராக சொல்லிவிடுவேன், எனக்கு அதில் இப்போதைக்கு நான் வந்து அதை பற்றி அது வேறு ஒரு மைண்ட் செட்டு, இது வேறு ஒரு மைண்ட் செட்டு. அதனால் வந்து இது ரெண்டும் மேட்ச் ஆகாது. என்னோடய மைண்ட் செட்டுக்கு அது இப்போ எனக்கு இருக்கிற மைண்ட் செட்டுக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. ஓகே, அதனால் ஐ எம் நாட் திங்கிங் அபவுட் இட். அண்ட் என்னை கேட்குற எல்லாருக்கும் அது ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன். நான் இப்போதைக்கு பிளான் இல்லை அப்படின்னு. எப்போதைக்கும் பிளான் இல்லை, ஆனால் சொல்கிறது இப்போதைக்கு பிளான் இல்லை. ஓகே சார். ஸோ மியூசிக்கலாக இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களோட ட்ராவல் ஜிவி பிரகாஷ், சந்தோஷ் நாராயணன் அப்படியே போயிட்டே இருக்கும்போது இப்போ இளையராஜா சார், ஸோ அவருடைய ஒர்க் நம்ம பார்த்துருக்கோம், சொல்லவே வேணாம். ஸோ மார்க்குன்ற ஒரு விஷயமே அவரோட நமக்கு கொடுக்க முடியாது. அவரை இந்த படத்தில் பொருத்தி பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ ஆசையாக இருந்துச்சு? இல்லை, நான் இந்த படம் தொடங்குறதுல வந்து ஒரு முக்கியமான இதுவுமே வந்து ராஜா சாரை மீட் பண்ணி பேசினது ஒரு ரீசன். ஒரு 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 கேஷுவல் மீட்டிங் தான், ஒரு மீட்டிங் தான். நான் மீட் பண்ணேன், போய் பார்த்தேன்.
பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு படம் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். பண்ணலாம் அப்படின்னாரு. அதனால சொன்னேன் சார் நான் வந்து நீ எப்போ கதை சொல்கிறேன்னு கேட்டார். நான் சொன்னேன் சார் நான் வேணா படம் எடுத்துகிட்டு வந்துட்டுமா அப்படின்னேன். சரின்னாரு. அப்புறமா நான் ஒரே ஒரு சாங் மட்டும் சொன்னேன், இந்த மாதிரி இந்த ஸ்பேஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் சார், இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஸ்பேஸில் பண்ணதே இல்லை அப்படின்னா. சரி அப்போ சொன்னேன் நானும் அது பண்ணலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு லவ் தீம் ஒன்று பண்ணி கொடுத்தாரு. இது 2 மட்டும் கொடுத்தாரு. நான் வந்து ஷூட் பண்ணிவிட்டு போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அந்த கடம்பூரில் ஷூட் பண்ண ஷெட்யூல் முடிச்சுட்டு அவருக்கு ஒரு 45 மினிட்ஸ் எடிட் போட்டு காமிச்சிட்டு எனக்கு என்னென்னா அதுக்கு முன்னாடி பண்ண லவ் தீம் வந்து எடுத்திருந்த விஷுவல்ஸ்க்கு மேட்ச் ஆகுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது சார். நான் அப்போ பார்த்துட்டு உடனே சொன்னார் இல்லை நம்ம வேறு டியூன் பண்ணுவோம் அப்படின்ட்டு வேறு ஒரு டியூன் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப வெரி வெரி நைஸ் மெலடி. ராஜா சாருடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது அவருடைய அந்த கிளாசிக் மெலடி ஸ்பேஸில் ஒரு மெலடி பண்ணார், டுவெட் அவரே பாடினார். அதுக்கப்புறம் இன்னும் இன்னொரு மெலடி அதுக்கப்புறம் ஒரு 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 தாலாட்டு மாதிரியான ஒரு பாட்டு, இப்படி ஒரு 4-5 சாங் பண்ணியிருக்காரு. வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்டு நான் எப்போதுமே நான் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஒரு எடிட் பண்ணும்போது ஏதாவது ட்ராக் இருந்தால் போட்டு கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போது நான் கட் பண்ணிவிட்டு ராஜா சாருக்கு நான் என்ன பண்ணேன், சார் இது இருக்குது சார், இது பாருங்கள், இதுக்கு எனக்கு ஏதாவது ப்ளே பண்ணி கொடுங்க, அதை வச்சு நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அப்போ அது எனக்கு வாசித்து கொடுத்தாரு. நான் சும்மா ரஃப் எடிட் காமிச்சேன், அதுக்கு கொஞ்சம் போர்ஷன்ஸ் மியூசிக் போட்டு கொடுத்தாரு. அதை நான் எடுத்து அங்கங்கே யூஸ் பண்ணி எல்லா ட்ராக்கும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் என்கிட்ட சொன்னார் எப்போ படத்தை எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன், எனக்கு நான் முடிச்சுட்டு வந்துடலாம் சார் ஷூட்டிங்னு இருக்கேன். ஸோ நானும் வந்து ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங், அது என்ன பண்ண போகிறாரு, பேக்ரவுண்ட் ஸ்கோராக என்னன்னு பார்க்குறதுக்கு நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, உங்கள் படத்தில் வர பெயர்கள் வந்துட்டு நிறைய இடங்களில் பொதுவாகவே மீம்ஸாகவே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வடச்சென்னை எடுத்துக்கிட்டோம்னா ஸோ ராஜன், அன்பு, ஸோ அந்த நேம்ஸ், இதில் அந்த நேம்ஸ்க்கான ஏதாவது ரிசர்ச் இல்லை சர்ச் இந்த மாதிரி தான் போகணும் அப்படின்றது நீங்கள் வச்சுருந்தீங்களா? இல்லை, சிலதெல்லாம் நம்ம அப்படியே அமையிறது தான். சிலது கொஞ்சம் இன்டென்ஷனலாக வைப்போம், பட் இன்டென்ஷனலாக வைக்கிறத சொல்ல முடியாது, அது பின்னாடி வரும்போது பேசிக்கலாம். விஜய் சேதுபதி அவரோட கேரக்டர் வாத்தியார் அப்படின்றது தான் வரப்போகுது அப்படின்ட்டு. ஆமாம். ஓகே, அதுக்கான ரெஃபரன்சஸ் எல்லாம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு டயலாக் கொடுக்குறீங்க, அவங்க கூட உட்காந்து இதை எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணலான்றது இருக்குமா உங்களோட அந்த டிக்ஷனரியில்? இல்லை நான் ஒன்று கொடுத்துருவேன், அதுவே கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிடும், ஸோ அதை வச்சே நாங்கள் ப்ரொசீட் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கா சார்? இல்லை, அது டிபெண்ட்ஸ். இப்போ எல்லா நடிகர்களோடையும் நீங்கள் ஒரே ஃபார்முலா ஒர்க் பண்ண முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சொன்னால் போதும், சிலருக்கு வந்து நிறைய நம்ம சொல்ல வேண்டியிருக்கும், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கும். அண்டு மோஸ்ட்லி எனக்கு ஒரு மூடு நான் எதிர்பார்ப்பேன். அது வந்து அவங்க சொல்கிற விதத்தில் அந்த மூடு நமக்கு அச்சீவ் ஆகலை அப்படின்னா தென் ஐ வில் இன்சிஸ்ட், இல்லை இதை இப்படி சொல்லுங்கள், இப்படி சொன்னீங்கன்னா அந்த மூட் நல்லாயிருக்கும், இந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. ஏன்னா எனக்கு மைண்டில் ஒரு எமோஷன் தான் இருக்குது, இந்த எமோஷன் கன்வே ஆகுதான்னு மட்டும்தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க அது எப்படி பண்ணுறாங்கன்றதுல வந்து ஐம் நாட் வெரி பர்டிகுலர். நான் சொல்கிற மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நான் எனக்கு அப்படி ஃபங்க்ஷன் பண்ண தெரியாது. ஆனால் நான் எதிர்பார்க்குற அந்த உணர்வு வரணும். இப்போ ஒருத்தர் சந்தோஷமாக சிரிக்கிறாங்கன்னா நான் ஒரு மாதிரி சிரிப்பேன், நீங்கள் ஒரு மாதிரி சிரிப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சிரிப்பாங்க. பட் நான் எப்படி சந்தோஷமாக சிரிப்பேனோ அதை நான் வந்து சிரித்து காட்டி நீங்கள் சந்தோஷமாக எனக்கு அதை எனக்கு அனுபவப்படுத்துங்க. ஆனால் அவங்க சந்தோஷமாக சிரிக்கிற விதம் நான் எதிர்பார்த்ததோட மேட்ச் ஆகலைன்னா, இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சில பேருக்கு ரொம்ப பர்டிகுலராக இன்சிஸ்ட் பண்ணுவேன், எனக்கு இப்படி தான் வேணும், இதுதான் வேணும் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் அப்படி கிடையாது. பட் சில எமோஷன்ஸை இப்படி தான் வேணும்னா அது அந்த மாதிரி கேட்பேன். இங்கே எல்லாருக்குமே தெரியுமா உங்களுக்கு அந்த ஃபார்மிங்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது? இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கும், ஏலக்காவோட அந்த இங்கே பார்த்து நீங்கள் வியந்து இதை நான் பண்ணணும்னு நினச்சிருக்கேன், ஸோ ஃப்யூச்சரில் மேபி நடக்கலாம் அப்படின்னு. இல்லை, ஆக்சுவலாக இங்கே அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா, ஒரு கிழங்கு, அந்த கிழங்கு வந்து அது பேர் எதோ சொன்னாங்க மறந்துடுச்சு, ஆனால் அது வந்து என்னென்னா இந்த ஆட்டுக்கால் சூப்பு, அதனுடைய சுவை வந்து இந்த கிழங்குல சூப் வச்சா வருது. கால்வலிக்கு. ஆமாம், அது இங்கே ரொம்ப ஸ்பெஷல் போல் இருக்குது. அண்ட் அது வளர்றது, செடியாக வளர்றதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பாறையில் அப்படியே ஒரு
ஒரு பெரிய இவ்வளோ பெரிய டியூப் மாதிரி இருக்குது, அந்த கிழங்கு அப்படியே வெளியே தெரியுது, பாறைக்குள்ளே சின்னதாக பிடிக்கிறதுக்கு வேர் வச்சு பெரிய பெரிய இலைங்களோடு இருக்குது. நம்ம அப்படி கேக் மாதிரி அதை எடுக்கிறோம் பாறையிலேருந்து. அது நம்ம ஊர்லெல்லாம் வளராதுன்னு நினைக்கிறேன். பட் அது கிணத்துல வச்சு வளர்த்து பார்க்கலாமான்னு ஒரு தாட் இருக்குது. அந்த மாதிரி இருந்தது. அதர்வைஸ் இங்கே வந்து இந்த மலை வாழைன்னு ஒன்று இருக்குது, சிறுமலை மலை வாழைன்றது ரொம்ப ஃபேமஸாக சொன்னாங்க. நான் வாழைப்பழம் சாப்பிட்றதில்ல, பட் பசங்களுக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க வந்திருந்தாங்க, இங்கே வந்தப்போ சாப்பிட்டாங்க. அப்புறம் அந்த வாழை கன்று எடுத்துகிட்டு போயிருக்கு வீட்டுக்கு, என் ஒய்ஃபை கேட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருக்கோம். அதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள், ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் இருக்கும். நம்ம தோட்டத்தில் மரங்கள் பெருசாக இருந்து கிளைமேட் டெம்பரேச்சர் குறைஞ்சதுக்கப்புறம் வேணால் வரலாம். இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லை, பட் we are trying it out. பார்க்கலாம். ஓகே ஓகே. ப்ராப்பர்ட்டி பேக்லாம் வந்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் பேக் உள்ள கையை விட்டால் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பாம்பே இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருந்தது. ஒரு பக்கம் விஜய் சேதுபதி வந்துட்டார், சூரி வந்துட்டார் அப்படின்றப்போ ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான நிலைமை உங்களுக்கு வந்துச்சா? இந்த படத்தினுடைய கதைநாயகன் சூரி, கதாநாயகன் அந்த வாத்தியார்ன்ற அந்த கேரக்டர் சேது ப்ளே பண்ணுற அந்த ரோல். அதாவது ப்ரொட்டாகனிஸ்ட் மூலமாக தான் நாம் வந்து அந்த உலகத்துக்குள்ளே போகிறோம், அந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அங்கே வந்து ஒரு பிவிட்டல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் வந்து அந்த மொத்த இயக்கத்தையுமே உருவாக்குது. அந்த கதையை நகர்த்துறது, அந்த இது செய்கிறது எல்லாமே வந்து அந்த ஃபோர்ஸ், அந்த ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டருக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகம் இல்லை, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி. ஆனாலும் அந்த கேரக்டர் தான் மற்ற கேரக்டர்ஸை ட்ரைவ் பண்ணுது, மோட்டிவேட் பண்ணுது, எல்லாமே பண்ணுது. ஸோ அந்த அடிப்படையில் ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து குமரேசன் அப்படின்ற அந்த ரோல், அது சூரி ப்ளே பண்ணுற அந்த ரோல். ஹீரோன்றது வந்து வாத்தியார்ன்ற அந்த ரோல் சேது ப்ளே பண்ணுறாங்க. சூரி சாருக்குன்னு பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு சின்னதாக பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் அது. அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே ஒரு கேரக்டர் இருந்துச்சு. சரி, அதுக்கு யாரை பண்ணலாம் அப்படிங்கும்போது பாரதி ராஜா சார் முதல்ல டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அவரோட ஹெல்த் கண்டிஷனுக்கு இங்கே வர முடியாதுன்றதுனால அவர் சேது சாரை பண்ணோம். இப்போ சேது சார் வந்ததுக்கப்புறம் என்னென்னா, அவரை பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம அதுக்கு ஒரு லாயல்ட்டியாக இருக்கணும்ல. அவருக்கு எதாவது பண்ணணும்னு ஆரம்பித்து அது என்னாச்சு, அந்த கேரக்டர் அப்படியே வளர்ந்துச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, இப்போ ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக வர மாதிரி கொஞ்சம் இருக்கும். எப்படி அது நமக்கு வந்து எடிட்டில் தான் தெரியும். ஆனால் ஷூட் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ சேது சார் வந்தாருன்னா அவர் போர்ஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணும்போது அவர் வந்து ஹீரோ மாதிரியே நமக்கு தெரியும். அப்புறம் அவர் முடிச்சுட்டு போனார்னா சூரி சார் வச்சு பண்ணுவோம். சூரி சார் வச்சா ஃபுல்லாக இவர் இருக்கிற மாதிரியே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷனும் சொல்ல முடியாது, ஒரு ஆரோக்கியமான ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ இந்த ஷூட்டுக்கு முன்னாடி வெற்றி சார் கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி சார் ஏதாவது டாக்குமெண்ட்ரி இல்லை வந்து ஏன்னா இது கொஞ்சம் பீரியட் பேஸ் பண்ணியும் ஒரு பர்டிகுலர் பீரியட் பேஸ் பண்ணியும், ஸோ அதனால் டாக்குமெண்ட்ரிஸ் ஏதாவது பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ சார் வந்து ஒன்றும் வேணாம், வெறும் ஒரு 2 நாள் முன்னாடி வாங்க, வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள், அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அன்றைக்கி நாங்கள் ஸ்பாட்டுக்கு போன உடனே அடுத்த நாள் மார்னிங்லேருந்து ஷூட் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஃபஸ்ட் டே லுக்கும் செட் பண்ணி நேராக போய் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணி ஸ்லோவாக என்னுடைய கதாபாத்திரமும் எனக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ரிவீல் ஆகிட்டு வந்தது. ஏன்னா வெறும் அந்த பிளாட் மட்டும் சொன்னார், அதே மாதிரி எந்த பேக்ட்ராப்லேருந்து நான் வரேன் அப்படின்றது சொன்னார். ஸோ ஒவ்வொரு நாளும் சீன் நடக்கும்போது தான் நான் அன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், அந்த கேரக்டர் என்ன அப்படின்றதே எனக்கு அன்னன்னைக்கு தான் வந்து
புரிஞ்சுது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டு ஒர்க் லைக் திஸ் அண்ட் ஐ ரியலி லவ்ட் இட். இம்ப்ராம்ப்டுவாக இருந்தது, எவ்ரி திங் வாஸ் ஆன் ஸ்பாட். அண்ட் பட் அவர்கிட்ட அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும். நம்ம அதை நல்லா உள்வாங்கிட்டோன்னா இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ அசுரனில் அசுரனாக பார்த்தோம், விசாரணையில் ஒரு விசாரணையாக பார்த்தோம். விடுதலை, இது யாருக்கான விடுதலை? எல்லாருக்குமான விடுதலை பற்றி பேசுகிற போல தான். ஒவ்வொருத்தருக்கு நம்மளை வந்து வெவ்வேறு விதமான அடிமை தலைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோம். அதிலேருந்து ஒவ்வொருத்தர் விடுபட்டு வர்றது தான். அவங்க பிலீஃப் சிஸ்டம்லேருந்து மாறுறதும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது இருக்கு இல்லையா. நம்ம ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது, ஒரு கற்பிதம் ஒன்று இருக்குது, அதுலேருந்து நகர்ந்து நம்மளை நாமே விடுவிச்சுக்கிறது தான். இப்போ அசுரனில் பார்த்திங்களான்னா நமக்கு தெரிஞ்ச இதுதான் கேஸ்ட் ப்ராப்ளம்ஸ். அது நம்ம டே டு லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து அதை தாண்டி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். பொலிட்டிக்கலாக கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கணும். அது நமக்கு இருக்கான்னு தெரியாது, நம்ம லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த கதையை பண்ணும்போது நிறைய சேலஞ்சிங்காக தான் இருக்குது. நிறைய லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய டவுட்ஸ் நிறைய பேர்கிட்ட கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது பெரிய சேலஞ்சிங்கான ஒரு கதை தான். அது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் படத்தில் முக்கியமாக நோட் பண்ணுறது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்லாங். இதில் என்ன மாதிரியான ஸ்லாங் எதிர்பார்க்கலாம், இல்லை அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்களா? இல்லை, இதில் சில விஷயங்கள் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இட் இஸ் ஆல்ரெடி பீன் பிளேஸ்ட். பட் அது படம் வரும்போது வில் கெட் டு நோ. ஓகே. ஆனால் அது உங்களுக்கு புதுசு தானே இந்த ஸ்லாங்? அடிப்படையில். ஆமாம், கண்டிப்பாக. ஓகே. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது சூர்யா அவர்களோட மெனக்கடல் தெரியும். இப்போ வரைக்குமே அவர்கிட்ட பேசும்போது நான் நிறைய படங்கள் விடுறேன்றதை நான் சொல்ல மாட்டேன், இந்த படத்துக்காக தான் நான் பண்ணுறேன்றதை பெருமையாக சொல்லுவேன் அப்படின்றத சொல்லியிருந்தார். ஸோ அவருடைய அந்த மெனக்கடல் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது நம்ம ஆக்சுவலாக நாங்கள் சொல்கிறத விட படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த ரோல் வந்து சூரி தான் கேரி பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஹி இஸ் ஃபிட் ஹிம்செல்ஃப் ஸோ வெரி வெல் இன் டு தட் ஸ்பேஸ். அந்த ரோல், அந்த குமரேசன்ற அந்த ரோலில் அவ்வளோ அழகாக பொருத்திக்கிட்டு இருக்கார். பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ப முடியாத ஒரு 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 விஷயமா இருக்குதுங்க இது. ஏன்னா உண்மை அதுதான். நீங்கள் பெரிய ஹீரோ கதையை வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு ஹீரோ கிட்ட தான் உட்கார வைப்பாங்க, அது ஒரு பக்கம். அதை மீறி ஹீரோவுக்காக ஒரு கதை ரெடி பண்ணுறாங்க. மாஸ் ஹீரோ, பெரிய இன்னைக்கு இருக்க டாப் ஹீரோவுக்காக ஒன்று பண்ணுவாங்க. ரஜினி சார் வச்சு பண்ணுறாரு, இந்த மாதிரி கதை ஒன்று பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ரசிகர்கள்லேருந்து சினிமாவுக்குள்ளே இருக்கிற நடிகர்கள்லேருந்து அத்தனை பேரும் ஒரு ஒரு வேண்டு பார்க்குற ஒரு இயக்குனர் இடத்துல வெற்றிமாறன் இருக்கார். அவர் எனக்கு பழக்கமும் கிடையாது, அறிமுகம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து சூரிய வச்சு ஒரு கதை பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்கிறதப்ப இதை 10 மக்களோட கேட்குறதுக்கே எனக்கு ஒரு பயங்கரமாக இதாக இருக்குது. ஒரு சந்தோஷமான விஷயமா இது. எங்கேருந்து அவருக்குள்ள இப்படி தோணுச்சுன்னு தெரியலை. இதுக்கு வார்த்தையே கிடையாது. அவ்வளோதான். இது ஏதோ என்னை பார்த்துருக்காருல்ல, என்னை பார்த்து இவருக்கு கதை படம் தோணி இருக்கவருக்கு இது உண்மைக்குங்க. இதுக்கு எந்த வார்த்தையுமே கிடையாது. நான் அவருக்கு நன்றியை கையெடுத்துக்கும் தெரியாது. ஓகே, ரொம்ப சந்தோஷம் இது. அப்போ வந்து ஃபுல்லாகவே மிஸ்ட்டு வரும். நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்ட்டு வந்தது. சரி, ஓகே, சீக்கிரம் ரெடி பண்ணி உடனே டக்குன்னு மிஸ்ட்டு வந்ததுமே சரி இதே ஒரு சீன் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ ஃபஸ்ட்டு டே வந்துருச்சு, மழை பெஞ்சதுனால. செகண்ட் டே பார்த்தா அது வந்து கிட்டத்தட்ட ஜனவரி எண்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் பார்த்தா மிஸ்ட்டு வரல. சரி, ஓகே, அதுக்கு மிஸ்ட்டுக்கு எதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு சரி புகை போடலாம் அப்படின்னு சொன்னால் வெற்றி சார் ஒத்துக்கவே இல்லை, நிறைய விலங்குகள் நிறைய இருக்கும், அதுக்கு வந்து
டீசல் புகையோ அல்லது கறி வச்சு சாம்பிராணி வச்சு போட்டாலோ டிஸ்டர்ப் ஆயிரும், வேண்டாம், அந்த பறவைகள் இருக்காது, விலங்குகள் இருக்காது, அதனால் அது பண்ணக்கூடாது அப்படின்ட்டார். ஸோ ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவோன்னா மிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம், வெயில் அடிக்கக்கூடாதுன்னு வெயிட் பண்ணுவோம், க்ளௌடியாக இருக்கணும், மிஸ்ட் வரணும், இதுக்காக வெயிட் பண்ண டைம் வந்து இந்த படத்தில் நிறைய ஜாஸ்தி. அப்படி கொஞ்சம் எல்லாமே இது வந்து அவ்வளோ அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக வெயிட் பண்ணி எடுக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து மற்ற படங்கள் மாதிரி ஸ்பீடு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாங்க. கேமராமேன் வேல்ராஜ் சார் தொடர்ந்து பயணிக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் உங்கள் 2 பேருக்குமான அந்த புரிதல், ஸோ அது இந்த இடத்துல எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? ஏன்னா நீங்கள் சொல்லும்போது இந்த டெரைன்றப்போ ஸோ எல்லாரோட அந்த கெமிஸ்ட்ரியும் தான் ஈக்குவலாக ஒரு இடத்துல மீட் பண்ணணும். அந்த மாதிரி உங்கள் 2 பேருக்கான அந்த கெமிஸ்ட்ரி இந்த இதில் எப்படி மீட் ஆகிருக்கு சார்? இல்லை, இந்த படத்தில் வந்து லைட்டிங் எல்லாம் காட்டில் லைட்டிங் பண்ணுறது வந்து ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஷூட் பண்ணுறவர் வந்து ஒரு கன்சர்வேஷனிஸ்ட். அவருக்கு வந்து லைட்டு போட்டு ஐயோ என் பூச்செல்லாம் சாவடிக்கிறீங்கன்னு அவர் அந்த மாதிரி ஒருத்தர் அவர். ஸோ அப்போ எந்த விதத்துலேயும் வந்து அவரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நமக்கு தேவையான விஷயங்களையும் பண்ணுறதுக்கு நிறைய இன்னோவேட் பண்ணியிருக்காரு. வேல்ராஜ் வந்து புதுசாக நிறைய கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். லைட்டிங் டெக்னிக்கெல்லாம் வந்து புதுசாகவே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. இஸ் ஒர்க் குவைட் அ லாட் இன் இட். அண்டு இந்த படத்தில் வேல்ராஜும் ஒரு ஹீரோ தான். ஓகே, அந்த மாதிரி இருக்குது அவரோட ஒர்க். எப்படியும் நடிச்சிருவார், கரெக்டு தானே சார்? ஆமாம், ஒரு சின்ன ரோல் வர்றாரு. ஓகே, இல்லை நைட் எஃபெக்டில் காட்டுக்குள்ளே லைட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு பலூன் லைட்டோ அல்லது வந்து ஒரு மரங்களுக்கு பின்னால் லைட்டை வச்சு பேக் லைட் மாதிரி பண்ணுறதோ அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளங்கள் இருக்குது. விண்டு ஜாஸ்தியாக இருந்தால் பண்ண முடியாது, அதுபோக ஸ்லோப்லேயும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. வெற்றி சார் சொல்லிட்டார், இந்த மாதிரி நைட்டை போய்ட்டு டே ஃபார் நைட் பண்ண வேண்டாம், நைட்டை வந்து நைட்டாகவே காமிங்க. ஏன்னா நிறைய டார்ச் லைட்டு இதெல்லாம் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் டே ஃபார் நைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்காது, சிஜியில் பண்ணாலும் அவ்வளோ சிறப்பாக வராது. ஸோ அதை ஃபுல்லாக நைட்டில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. லைட்டு தூக்கிட்டு ஏறணும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? அது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ கஷ்டம்னு. ஒரு 70 அடி 80 அடி உயர முடியாது போவோம். கொஞ்சம் சிறப்பாக இருந்துச்சுன்னா ஆள் அவ்வளவுதான். சூரி, விஜய் சேதுபதி, அப்புறம் வெல்ராஜ் கேமராமேனு, எங்களுக்கு அப்புறம் எங்களோட குரு நசீர், அவங்களாம் எல்லாமே நீங்கள் நல்லா தானே மறையிறீங்க அப்படின்னு எங்களை பாராட்டினாங்க. ஒரு படத்தில் வேலை பார்க்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? உண்மையிலேயே ஹாப்பியாக தானே இருக்குது. ஏன்னா வெற்றிமாறன் டைரக்டர் வேறு பெரிய ஆள், அவங்க மூவி பண்ணாலே நல்லா மாசாக தான் இருக்கும். அவங்க மூவியில் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்குது. சார், கிட்டத்தட்ட 30 நாளாக சிறுமலையிலே இருக்கீங்க, சிட்டிலே ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, டிராஃபிக் அதெல்லாம் கடந்து இந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குது? இங்கே இருக்கிற மக்கள் ஒரு ஸ்பேஸாக சொல்லுங்கள் சார், இது எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லை, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து எனக்கு என்னென்னா, நான் ஒரு ஃபோன் அடிக்ட். எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன், எப்போவுமே ஃபோன் கையில் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இங்கே வந்து சிக்னல் கிடையாது. ஓகே, ஸோ அதாவது நம்ம ஷூட்டிங் போய்ட்டோன்னா சிக்னல் இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன முதல் 2 நாள் எடுத்துகிட்டு போயிட்டு சிக்னல் இல்லைன்னு தெரிஞ்சால் கூட சும்மா பார்த்துட்டே இருக்கிறது, அப்புறம் பழைய மெசேஜ் படிக்கிறது, பழைய மெயில் பார்க்குறது, ஃபோட்டோ பார்க்குறது, இப்படி இருந்தது. ஸோ ஐ தாட் சரி ஃபோனை இங்கேயே போட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு ரூம்லேயே போட்டுருவேன். அது ஒரு லேண்ட்லைன் மாதிரி இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ திங்க் ஷூட்டிங் போகும்போது ஃபோன் எடுக்கும். இல்லை, சிக்னல் இல்லாமல் என்ன பண்ணுறது அங்கே எடுத்துகிட்டு போய். அதனால் அது இப்போ ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. எங்கே இருந்தாலும் சரி, இப்போ ஷூட் போகும்போது கையில் ஃபோன் இருக்கிறது இல்லை. அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். பர்சனல் லெவலில் இது ஒரு பெரிய இதுதான். இங்கே இருக்கிற சேலஞ்ச் இது பாருங்கள். இப்போ இன்றைக்கி ஷூட் பண்ணணும்னு நினச்சோம், மழை வந்துருச்சு, அதனால் அப்படியே அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸோடு தான் போயிட்டுருக்கு. சூப்பர். நடுவில் ஒரு நாள் சென்னைக்கு போனேன். இந்த சேஞ்சு வந்து நம்ம இங்கே இருக்கிறது இப்போ தெரியறது இல்லை, அங்கே போகும்போது தான் தெரியும். அந்த டிராஃபிக் நாய்ஸோடு பார்க்கும்போது தான் அந்த டிஃப்ரென்ஸ். ஓகே ஓகே. ஸோ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் விடுதலையில் உங்களுக்கு அமைஞ்சது, இல்லை அதை தவிர்க்க முடியல அப்படின்னா என்ன சார் சொல்லலாம்? காடுனா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா? நம்ம காடு நம்மளுக்கு வேறு ஒன்று கற்றுக் கொடுக்குது. ஒரு இடத்துல போய் நின்று ஷூட் பண்ண ஆரம்பிப்போம், அங்கே மழை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வண்டியெல்லாம் வெளியே எடுக்க முடியாது. ஒன் ஹோல் டே எல்லாமே அங்கே ஸ்டக் ஆகிடும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறோம். பட் அட் த சேம் டைம் அதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இட் இஸ் கிவிங். காடு வந்து ஒரு பெரிய டைமென்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த படத்துக்குன்னு தான் சொல்லணும். கடம்பூர்னு ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சில் வந்து ஷூட்டிங் பண்ணோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹில் டாப், அந்த ஹில் டாப்புக்கு போகிறதுக்கே வந்து எல்லா வண்டியும் போகாது. அண்டு சரியான ஒரு ரோடு கீடெலாம் இருக்காது மேலே ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அங்கே மழை பெஞ்சிருச்சுன்னா வண்டியெல்லாம் சரியும், பயங்கர டஃப். போய் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே போய் பார்த்திங்கன்னா டென்ட்ஸ் மாதிரியெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ப்ளஸ் சில வீடுங்கள் வந்து வாடகைக்கு எடுத்து அங்கேயே தங்கணும்.
அது ஒரு சேலஞ்சாக இருந்தது ஒன்று. ரெண்டாவது, அங்கே தங்கியிருந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போனோம். அது நடந்து போகிறதுங்கிறது சும்மா ஒரு இப்படி பிளெயினான பாதை கிடையாது. அப்படியே வந்து மேலே ஏறணும் இறங்கணும், ஃபுல்லாக கரடு முரடாக இருக்கும், பாறை குண்டும் குழியுமாக இருக்கும். ஸோ வெரி டஃப். ஸோ அதுதான் மெயின் ஒரு சேலஞ்ச். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வெற்றி சார் எனக்கு சொன்னதே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ் இது பண்ணுங்கள், நிறைய நடக்கிறதுக்கு நிறைய இருக்குது, ட்ரெக்கிங் நிறைய இருக்குது, மலை ஏறணும் இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுதான் ஒரு சேலஞ்சிங்காக ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கதை அண்டு வெற்றி சாரோட டைரக்ஷன் இதெல்லாமே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கிடைக்கிறதே முதல்ல வந்து ஒரு அதிர்ஷ்டம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறது வந்து இது வந்து ஒரு படம், ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பதிவு, ரொம்ப நாளைக்கு பேசப்பட வேண்டிய ஒரு பதிவு. அண்டு இது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள். அரசியல் வந்து ஒரு 30 வருஷத்துலேருந்து இன்னொரு 30 வருஷம் வரைக்கும் பேச வேண்டிய அரசியல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இதில் வந்து முதலீடு பணம்ன்றது ரெண்டாவது. புரியுதுங்களா? இந்த படம் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அவ்வளோதான். ஓகே. இதில் வந்து இந்த கால்குலேஷன்லாம் போக முடியாது. நீங்கள் வந்து இந்த படத்தை பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் போய் எவ்வளோ செலவு பண்ணுற, என்ன கமர்ஷியல், அதெல்லாம் உள்ளே போக முடியாது. ஓகே. போனால் இந்த மாதிரி படம் வந்து எப்பயாவது கிடைக்கும் உங்க கைக்கு. அதை நீங்கள் பண்ண முடியாது. வேற ஏதாவது டைரக்ட் பண்ணியிருந்தானா இது மாதிரி ஒரு 2 மடங்கு செலவாயிரும். ஓகே. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கேயே வந்து பார்க்குறீங்க, இந்த செட்டப் பார்க்குறீங்க, ஒரு 30 நாளைக்கு மேலே ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோல் டீம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். வேறு ஏதாவது டேரக்டர் இருந்தால் ஒரு 10 நாள் பண்ணிவிட்டு பிரேக் எடுத்துருப்பாங்க, ஒரு 15 நாள் பண்ணிட்டு பிரேக் எடுத்துருப்பாரு. இன்னொரு 15 நாள் ஷூட் பண்ண போகிறாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு டெரைன், உள்ளே போகிறது, அங்கே போய் ஷூட் பண்ணுறது, எல்லாமே நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலைல பேசிகிட்டு இருந்தோம், 2 நாள் முன்னாடி சார் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஷூட் பண்ணி ஒரு பாம்பு இதை கலைச்சி விட்டோம் சார், ஃபுல்லாக பாம்பாக ஓடிச்சு சார் அப்படின்னு விளையாட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. பாம்பெல்லாம் சர்வசாதாரணமாக பிடிச்சி விளையாடுற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கஷ்டப்படுறது இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படின்லாம் இதில் பார்க்க முடியாது. வேறு யாராவது பண்ணியிருந்தால் நான் டபுள் மடங்கு செலவாயிருக்கும். ஓகே. ஒரு நல்ல படம் நல்ல ஒரு கான்வர்சேஷனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வசூரன் அதே மாதிரி க்ரியேட் பண்ணுச்சு. இந்த படத்தில் என்ன மாதிரியான கான்வர்சேஷன் எதிர்பார்க்கலாம் சார்? இல்லை, எதுவுமே இப்போதைக்கு பேச முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணுங்கள், நான் படத்தை முடிச்சுட்டு அப்புறமா நீங்களே அதை பேசலாம். படம் முடிகிற நேரத்தில் நான் காட்டுறேன், பாருங்கள், பார்த்துட்டு போயிட்டோம். உங்களுக்கு வெற்றிமாறன் சார் படத்தில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். எங்கள் ஐயா தலைவரை புண்ணியமாக போகும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் சொல்லுங்கள். விடுதலை படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும். ஸோ ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கப்பட்ட நபர் அப்படின்னா வந்து குமரேசன் தான், படத்துடைய நாயகன். சூரி சார் இருக்காரா? யாரு? சூரி சார் இருக்காரா? ஷார்ட்ல இருக்காப்ல. ஷார்ட்ல இருக்க மாதிரி தெரியல, உள்ள சாப்பிட்டு தூங்குற மாதிரி இருக்காரு. ஓ, தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். இருங்க. யார், எங்க இருந்து வர்றீங்க? ஆனந்த வீடன் பத்திரிகையில இருந்து வந்திருக்கோம். விகடல இருந்தா? ஆமா. இது முன்னாடியே சொல்லியிருக்கேன்றானே. வாங்க கிருஷ்ணப்பன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கீங்களா? நீங்க எங்க இருந்து வந்தாலும் என்கிட்ட வந்தோன்னு நீங்க தலை குடிச்சதே ஆகணும். ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்படி வச்சிருந்தா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே. வணக்கம் பிரதர். உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது இந்த பிஸியான ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களை பார்க்கறது, வெளியே பார்க்கறதே அபூர்வமா இருக்கு, குறிஞ்சி மலர் மாதிரி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நடிகனை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குறது, அதை நான் பெருமையாக நினைப்பேன். அந்த பாக்கியம் எனக்கு எப்போவுமே அது இருந்துகிட்டே இருக்கணும்னு நான் இறைவன் நடிக்கிறேன். சூப்பர்ண்ணே. அதாவது இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெற்றிமாறன் ப்ராஜெக்ட்ல சூரி இருக்காரா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது நடந்துச்சு. அதுக்கான அந்த ப்ராசஸ்லாம் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதை பற்றி கேள்விப்பட்டோம், எவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு? நீங்க சொல்ற ஆச்சரியம் தான் எனக்கு. வெற்றிமாறன் சார் படத்துல சூரிய இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. வெற்றிமாறன் சார் படத்துல சூரிய இருக்கானா, நம்ம இருக்கமான்னு எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்டா எனக்கு வந்து இப்போ நிறைய இயக்குநர்கள் ஆரம்பத்துல இருந்து பழக்கம். அப்படி இயக்குனர் அண்ணன் வெற்றிமாறன் அண்ணன் வந்து எனக்கு பழக்கமும் கிடையாது. ஆனால் அவர் படங்கள் மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்.
ஒவ்வொரு படம் பார்க்குறப்ப எனக்கு அவர் படத்தில் எப்படியாவது நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்டு. ஏன் அப்படின்ட்டா நீங்கள் ஒரு கொஞ்சம் வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர்களுக்கு எப்படி ஒரு கிரைஸ் இருக்குமோ அந்த மாதிரி இயக்குனருக்கு இருக்கிறது ரொம்ப ரேர் தான். இயக்குனர் இமயம் பாலச்சந்திர சார், இப்போ அடுத்தடுத்து வந்து இயக்குனர் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் ரொம்ப ரேர் தான். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் சமீபத்தில் வெற்றிமாறன் அப்படின்ற இந்த ஆடியன்ஸுக்கு மத்தியில் பயங்கர கிரைஸ் இருக்குது. ஒரு விஜய் சூர்யா அப்படின்னு எப்படி ஒரு சொல்லுவாங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக ஒரு பெரிய நடிகர்கள் அப்படி சொல்லுவாங்க, அஜித் சார் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு இந்த டேரக்டர்களை பார்த்தீங்கன்னா இது மேலே ஒரு பயங்கர கிரைஸ் இருக்குது. கடைக்கோடி வரைக்கும் சொன்னால் கூட தெரியுது அவர் நடிகர் பேரத்தில் ஒரு படமா அப்படின்றத விட வெற்றிமாறன் படமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க படங்கள் எல்லா படமும் நான் வரிசையாக பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிறப்ப வட சென்னையை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு படத்தில் எப்படி நடிக்கணுமே, அட்லீஸ்ட் காமெடி இருக்கிறதுல ஒரு கேரக்டராகவும் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அப்படி தான் சரி ஓகே எப்படி போகலாம், யார் மூலமாக போகலாம், வாய்ப்பு கேட்கலான்னு அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு வந்து ஓகே. அதே நேரத்தில் இப்போ ஒரு ஃபேன்ஸ் எப்படி அவர் மேலே ஒரு ரசிகராக இருக்கேன், நானும் அந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு ரசிகனாக தான் இருந்தேன். அப்படி தான் அவரை பார்த்தேன் நான். எனக்கு ஒன்றா திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு கேமராமேன் வேல்ராஜ்கிட்ட வந்து. எனக்கு அவர் கொஞ்சம் பழக்கம். அப்போ இந்த மாதிரி வெற்றிமாறன் சார் படத்தில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். எங்கள் ஐயா தலைவரை புண்ணியமாக போவேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஒரு கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு. அண்ணே உண்மைதான் சொல்கிறீங்க தானே அப்படின்ட்டேன். இல்லை உண்மைதான், ஒரு நல்ல ஒரு கேரக்டர் வரும்னு நினைக்கிறேன் நான். அவர் கூப்பிட்றப்ப நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்றாரு. ரொம்ப சந்தோஷம் நம்பி அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டில் சொல்லிட்டு போகிறேன், வெற்றிமாறன் படத்தில் கூப்பிட்டுருக்காங்க பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு. அண்ணனை பார்த்து அவர் ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட் டைமாக நேரில் பார்த்து அவர்கிட்ட இந்த பட விஷயமா நேரில் பார்த்து பேசுகிறப்ப பேசிட்டு அப்போ அண்ணன் ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. சும்மா அவுட்லேயான ஒரு கதை சொன்னாங்க. சொல்லிட்டு பண்ணலாமா சரி நம்ம தான் பண்ணலாமா, கதை நாயகனா நீங்கள் தான் பண்ணுற மாதிரி சொன்னார். விட்ட சரு இந்த காற்றடிச்சு விட்ட மேலே போயிட்டு கீழே வரும்ல, அப்படி ஒரு எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அது என்னால் காட்டிக்கிற முடியலை இருந்தது. என்னடா ஒரு 4 சீனாலும் பண்ணலாம், 5 சீனாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு கதை நாயகனை சொல்கிறாருன்ட்டு எனக்கு பயங்கர சந்தோஷம். சரி நான் ரொம்ப சந்தோஷங்க, ஓகே ஒன்று இருக்குது பண்ணுவோம் அப்படின்றாரு. இப்படி தான் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல வாய்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அந்த கதை அது வந்து காரைக்குடி விஷயமா, காரைக்குடி ஃபேக்டராக ஒரு கதை சொன்னாங்க அண்ணன். அப்போ அது இல்லாமல் இப்போ இன்னொரு கதை ஒன்று சொன்னாங்க, துபாயில் பாருங்கள. அதுதான் வந்து நம்ம கைதிகள் இல்லை இறைவன் மிகப்பெரியவன் அந்த கதை தான் சொன்னாங்க. அது சொல்லிட்டு அது வந்து ஃபுல்லாக பாருன்னு சொன்னாங்க. ஓகே நம்ம எந்த கதையாக இருந்தானே நம்ம நடிக்கணும் ஒரு விஷயத்தில் அதுதாங்க ஓகே. அதுதான் இருந்துச்சு. அப்போ ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணோம் அந்த படத்துக்காக. பாலு மகேந்திரா சாரோட அவரோட குருநாதரோட ஸ்டூடியோவில் போய் ஃபோட்டோ ஷூட்டும் நடந்துச்சு. அப்போ இந்த கொரோனா வந்தோடனே அது ஆரம்பிக்காமல் இருந்துச்சு. ஏகப்பட்ட உலகத்துக்கே கொரோனா வந்தது, பல பேருக்கு பல கோபமாக இருக்கலாம். அப்படி எனக்கு இதனாலே பயங்கர கோபம். அந்த கொரோனா சண்டால கொரோனா வந்து சினிமாவில் வந்து லைஃப்பில் வந்து நமக்கு இன்னும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கிறப்ப இப்படி வந்து சண்டால கொரோனா வந்து நம்ம இப்படி பண்ணிருச்சு அப்படின்றது. ஏன்னா மனுஷங்க இன்னைக்கு சொன்னால் நாளைக்கு என்ன வேண்டாலும் நடக்கலாம் இல்லையா. காலங்கள் கடக்க எது வேண்டாலும் ஆகலாம் இல்லையா. 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு எனக்கு திருப்பி என்னடாது இப்படி போயிட்டு இருக்கின்றது. அப்புறம் பார்த்தா அந்த கதையில் வேற ஒரு கதை. ஆனால் வெற்றிமாறன் படம் ஷூட்டிங் போகிற நம்மளை வச்சு கன்ஃபார்மாக போக போகிறான்றது அவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு. இதுக்கிடையில் அசுரன் படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. அசுரன் படம் பிச்சுக்கிட்டு போகுது. இப்போ இதுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க, சில பேர் எங்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க சொன்னார் ஓகேங்க, அசுரன் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி, அது கண்டிப்பாக அடுத்தடுத்து விஜய் சார் இப்படி போயிட்டுருக்குது, அவர் பெரிய ஹீரோக்கள் எல்லாருமே அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக உங்களை வச்சு பண்ணுவாருன்றது கேள்விக்குரியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி எனக்கு அதே ஒரு அதை சண்டால வந்த வரதராஜ பெருமாளும் இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு என் வீட்டில் தான் சொல்லுவாங்க, விடுங்க நீங்கள் எதிர்பார்க்கவில்லையில வந்துச்சுல, அந்த வரைக்கும் சந்தோஷம், இதெல்லாட்டும் ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தா அண்ணன் அவர் என்ன சொன்னாலும் அதுலேயே தான் இருந்தார். அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படம் தான் ஷூட்டிங். அப்புறம் அந்த கதையில் இந்த கதை இப்படி கதை ஒன்று சொல்லி இதுதான் ஷூட்டிங் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு
ரொம்ப சந்தோஷம். அந்த இவ்வளோ பெரிய இயக்குனர் உண்மைக்கே எல்லாத்துக்கும் தெரியும் இண்டஸ்ட்ரிக்கே. அவர் வந்து இன்னைக்கு எத்தனையோ ஹீரோக்கள் வந்து கண்டிப்பாக வெற்றிமாறன் சார் படத்தை நடிக்க ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரு கதையை சொல்லி நம்ம நடிகராக இருந்து அவர் படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இருக்கிற சூழலையும் இருந்தாலும் அவர் பரவாயில்ல, அதை நான் வர்றப்ப வரேன், ஒரு காமெடியை வச்சு ஃபஸ்ட்டு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு நினைக்கிறது இன்னைக்கு அது அவருக்கு என்ன வார்த்தை சொல்கிறதே எனக்கு தெரியலை. ஒரு மிகப்பெரிய மனசு வேணும் அதுக்கு பண்ண. ஆனால் படங்களா இதுக்காக நீங்கள் எவ்வளோ மெனக்கிடுறீங்க, எவ்வளோ ஈடுபாடோடு இருக்கீங்கன்றது தெரியுது. நிறைய படங்கள் உங்களை முதன்மையான ஒரு காமெடியானா பார்க்க முடியறதில்ல. பெரிய பெரிய கதாபாத்திரங்கள் நிறையா வருது, அதனால் ஒமிட் பண்ணுறீங்கன்னு வருது. இந்த படத்துக்காக பண்ணுறீங்க, இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இல்லை படங்கள்லாம் போதே அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கா? இல்லை அப்படி இல்லை. இது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். அதே நேரத்தில் நான் ரெகுலராக பண்ணுற காமெடி படங்கள் தான் நான் எப்போவுமே தொடர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது மிகப்பெரிய ஏரியா, நகைச்சுவை ஏரியான்றது. அப்படி ஒரு சினிமாவில் நமக்கு அப்படி ஒரு துறையில் இருக்குன்றதை நான் பெருமையாக நினைக்கிறேன். அது பெரிய கெத்தாவும் நினைக்கிறாரு. அதனால் எப்போவுமே நான் அதைத்தான் நான் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். அதே நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இப்படி ஒரு வாய்ப்புக்காக கொஞ்சம் படங்களை விட்டாலும் ஒன்றும் இது இல்லை, பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம விட்ட கூட திருப்பி பிடிச்ச நம்பிக்கை இருக்குது. கடவுள் மட்டும் மக்கள் மட்டும் நமக்கு ஒரு நல்ல பேரும்புகள் இருக்குது. நமக்கும் அந்த காமெடிக்கான ஒரு சென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக சில படங்களை விட்டாலும் சில படம் அடுத்தடுத்து நம்ம விட்ட பஸ்ஸை ஓடி போய் பிடிச்சலாம்னா ஒன்றும் இல்லை. கொஞ்சம் இங்கே பேசிகிட்டு இருக்கோம், பஸ் போயிட்டு இருக்கோம், அவ்வளோதான். எனக்கு இப்படி அடுத்த பஸ்ஸை பிடிச்சி திருப்பி நமக்கான பஸ்ஸில் ஏறியலை எப்போ வேணாலும். அந்த நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது. ஆனால் இப்படி ஒன்று நம்ம எதிர்பார்த்தது நம்ம கிடைக்காத ஒன்று. அதனால் இதுக்காக நான் கொஞ்சம் படங்களை விட்டாலும் எனக்கு அதை ஒன்றும் இதாக தெரியலை. ஓகே, வெற்றிமாறன் சார் அதுக்காக ஏதாவது சொல்கிறாரா? நீ கண்டிப்பாக வேற ஒரு படம் பேசுகிறாங்க சார். இல்லை, அண்ணன் என்ன சொல்லுவாங்க மெயினாக, நான் ஏதாவது ஒரு படத்தை சப்போஸ் நான் கேன்சல் பண்ணால் கூட அவர் சொல்ல தெரிஞ்ச வருத்தப்படுவார். சூரி, நீங்கள் நம்ம படத்துக்காக எந்த படத்தை நீங்கள் வேணாம்னு நினச்சா கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்கன்னுவார். நீங்களும் டக்குன்னு வேணாம்னு சொல்லிடுறாங்க, என்கிட்ட சொல்லுங்கன்னு வர. ஏன்னா எதையுமே நம்ம விட வேண்டாம். முடிஞ்சிருக்கு அந்த உங்களுடைய ரெகுலர் டைரக்டர்ஸ் இருக்காங்க, பெரிய படங்கள் இருக்குது, உங்களுக்கு மைலேஜுக்கான படங்கள் அப்படின்னா தயவு செய்து அதை விட்டுறாதீங்க, அதுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதில் அவர் தெளிவாக இருப்பார். முக்கியமாக படத்தை எந்த படத்தை கேன்சல் மட்டும் பண்ணாதீங்கன்றாரு. அதனால நான் சில படங்கள் வந்து மேக்ஸிமம் அண்ணங்கிட்ட போய் சொல்லுவேன், அவர் அதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. நான் அப்படி தான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். சூர்யானா படம், அண்ணாத்த படம், விருமன் படம், சிவகார்த்திகை டான், இது எல்லாமே வந்து ரொம்ப நெருக்கடியான இடத்துல வந்துச்சு. ஆனால் எல்லாமே நான் இயக்குனர்கிட்ட போய் கேட்டேன், வெற்றிமாறன் என்கிட்ட. அவர் எனக்காக உதவி கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய மைலேஜ். நான் சொன்னேன், அவரும் சொல்லுவார், உங்கள் பார்வை எப்போவுமே அது இருக்குன்னு சொல்லி அதை விட்டுறவே கூடாது, அது இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இது ஓகே, இது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக. சினிமாவில் இன்னும் இப்போ இருக்கிறத விட இன்னும் ஒரு மக்கள் பார்வையில் காமெடி மட்டும் இல்லை, சூரிய ஒரு நல்ல நடிகனாகவும் ஒரு கேரக்டராகவும் சூரிய எப்படி வேணால் பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கு இந்த படம் உங்களுக்கு பெருசாக உதவியாக இருக்கும். ஓகே, படம் விட வேணாம்னு சொல்லுவார். அதையும் தானே சில படங்கள் என்னால் பண்ண முடியாமல் போச்சு. அது காரணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியும் நம்ம ஷூட்டிங் போவோம், கண்டிப்பாக அவங்க ஒரு செட்டில் போவாங்க, திருப்பி ஏதாவது நெக்ஸ்ட் செட்டில் நம்ம கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ஜாயிண்ட் அடிக்கும், கிளாஸ் ஆகும். இல்லாட்டா கூட 3வது செட்டில் கிளாஸ் ஆகும். அது எனக்கு சில படங்களுக்கு தெரியும். 100% அந்த படத்தை முழுமையாக பண்ண முடியாது. காரணம், நான் இது வரைக்கும் நான் நிறைய படங்கள் காமெடி ஆர்டிஸ்டே பண்ணுறப்ப நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாள் 4 நாள் 2 நாள் எங்கேயுமே பண்ண மாட்டேன். அது எனக்கு அப்படி அமையலை. ஓகே, ஹீரோவுக்கு 55 நாள் இருக்கும்னா எனக்கு ஒரு 45 நாள் இருக்கும். அந்த ஃபைட் மட்டும்தான் விட்டுருவாங்க. சரி, போயிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. நம்ம இல்லாட்டா மட்டும் நம்ம பண்ணிடப்போது கிடையாது. அந்த ஃபைட்டை தவிர ஆமாம், டைட்டில் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் முடிச்சு கொடுத்தா வர்றது. அது நமக்கு பேசுகிறப்ப அக்ரிமெண்ட்டு, தலகாணி, பாகி எல்லாம் எடுத்துக்கின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் கிளம்புங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்மளை மொத்தமாகவே. அப்படித்தான் எனக்கு எல்லா படங்களும் நான் நடிக்கிற படங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே நான் படம் ஃபுல்லாக இருக்கேன். அப்போ ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து மற்ற காமெடி ஆர்டிஸ்ட் மாதிரி நான் நிறையா படம் பண்ண முடியாது. ஒரு மினிமம் கம்மியான படங்கள் தான் பண்ண முடியும். அதனால தான் என்னால் வந்து ஒரு படத்தை பண்ணிட்டு இன்னொரு படத்தை நிறையா படத்தை பண்ண முடியாது. இப்போ 3 நாள் இந்த 2 நாள் டேட்னா நிறையா படம் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக வெற்றிமாறன் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கலாம். அவர் வேணான்னு சொல்லவே மாட்டார். தெரில, நான் அப்படி பண்ணவே இல்லை. ஓகே, ஒரு ஆக்டிங்காக வெற்றிமாறன் சார் எவ்வளோ தூரம் வாங்குவார், எவ்வளோ தூரம் ஜூஸ் மாதிரி புளிவாருன்றது தெரியும். உங்களுக்கு அது நடந்திருக்கா? உங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னார் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி? இந்த படங்கள்லாம் பாருங்கள், ரெஃபரன்ஸாக ஏதாவது கொடுத்தாரா?
இல்லை அவர் ரெஃபரன்ஸ் எதுவுமே கொடுக்கல. அது அவரை பொறுத்தளவு பிளைண்டாக எதுவுமே இல்லாமல் இருந்தால் போதும், அவர் சொன்னதை செஞ்சால் போதும். நானும் அப்படித்தான் மற்ற நடிகர்கள் மாதிரி வெற்றிமாறன் நின்று வெளியில் பார்க்குறப்ப ஒரு சின்ன கொஞ்சம் அடிச்சு புரிஞ்சு எடுப்பாப்பிலே ஆள், கொஞ்சம் கரடுமாடாக தெரியாத பார்க்குறதுக்கு, கொஞ்சம் வச்சு செஞ்சுருவாரோ அப்படின்ற மாதிரி எனக்கும் எல்லாருமே ஒரு சின்ன இது இருக்கும். ஏன்னா அவர் படத்துக்குள்ளே இருக்கிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து பார்க்குறப்ப அந்த இது உண்மைக்கு நினச்சிடல, ஒரு சதவீதம் கூட கிடையாது. அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்காரு, அப்படி சொல்லித்தராரு. ஒன்று ஒரு கஷ்டம் எதுவுமே கஷ்டப்படுத்தவே இல்லை, ஒரு இடத்தோட அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது என்ன எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்குண்டா, ஒரு நடிப்புன்றதை ஒரு புது உலகத்தையே நான் வந்து கற்றுக்கிட்டேன். நடிப்புன்ற விஷயத்தில் இவ்வளோ இருக்குதா அப்படின்றது. காமெடிங்கிறது நான் ஏசின்னு சொல்ல வர்ற, அது ஒரு ஏரியா, அது எங்கே வேண்டாலும் திரும்பலாம், எங்கே வேணாலும் எந்திரிக்கலாம், எங்கே வேணாலும் அடிக்கலாம், இப்படி வேண்டாலும் போகலாம். அதுக்கு ரூல்ஸ் கிடையாது, இதுதான் பாதை கிடையாது, எங்கே வேணாலும் போட்டு அடிச்சு வந்து நிற்கலாம், சிரிக்க வைக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி ஒரு நடிகனாக இருக்கிறப்ப நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை உண்மைக்கே நான் பெரிய ஒரு பாக்கியம் செஞ்சவன். ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இந்த படத்தில் நடித்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். காமெடி மட்டும் இருக்கக்கூடாது, நடிகன் அப்படின்றதுக்கு இந்த படம் எனக்கு தெரிஞ்சு லைஃப் லாங் என்னால் நடிக்க முடியும், சினிமா நம்ம இருந்துட முடியும் அப்படின்றதுக்கு இந்த படம் எனக்கு பெரிய நம்பிக்கையாக இருக்குது. இந்த அவ்வளோ விஷயம் சொல்லித்தராரு. அப்படியே ஒரு எமோஷனலாக இருக்கிறப்ப ஒரு அப்செட் ஆகி உட்காந்துருந்தோம்னா சின்ன சின்ன விஷயம் சொல்லித்தராரு. அதுக்கு சவுண்டு கொடுக்கறது கிடையாது, கத்தி இல்லை, நம்மளை போட்டு இது பண்ணுறது இல்லை. அங்கேருந்து எந்திரிச்சு வருவார், வந்து கிட்ட அந்த கேரக்டர் சொல்லிட்டு போவார். சரி, ஒரு எமோஷனல் கேரக்டர். இப்படி ஒரு தாங்க முடியாத ஒரு 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 தகவலை கேட்டு இப்படி உட்காந்து இடிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்களை யாராவது டக்குன்னு கூப்பிட்டா கூட நீங்கள் எப்படி எந்திரிக்கணும், இதெல்லாம் நான் இப்போ கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு சோகத்தில் ஒரு மனுஷன் உட்காந்துருந்தாண்டா அவனுடைய பாடி மூமெண்ட் எப்படி இருக்கும், அவனுடைய வாக்கு எப்படி இருக்கும், இது வரைக்கும் சொல்லித்தராரு. உள்ள ஒன்று தாங்கிட்டு வெளில சொல்ல முடியாமல் உட்காந்துருக்கேன், அவனை போயிட்டு வாடான்னு கூட்டோம்னா அவன் எப்படி எந்திரிப்பேன், அவன் கை எங்கே அந்த தேத்தை அவன் எப்படி எந்திரிப்பேன், வெளியில் பேச முடியாத ஒரு விஷயத்த உள்ளே வச்சுட்டு இருக்கப்ப அவன் மற்றவங்க கேட்க எப்படி பதில் சொல்லுவேன், அவன் பார்வை எப்படி இருக்கும், இவ்வளோ விஷயம் சொல்லித்தராரு. ஒரு இந்த ஆர்டிஸ்ட் பார்த்தீங்களா, ஒரு சின்ன சின்ன கின்னஸுக்காக கண்ணுக்கு தெரிய அரிசிலெல்லாம் படம் வருவாங்க, எங்கே கண் இருக்குன்னு எங்கள் சிப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி குட்டி விஷயத்த சொல்லித்தராரு. அதான் சொன்னார், இதுதான் விஷயமா, இவ்வளோ விஷயம் இருக்கா குமரேசா, உன்னை ஐயா கூப்பிட்றாங்க அப்படின்னா கூட அந்த வந்துடு, இதான் நம்ம பாடி இல்லை. அந்த யார் கூப்பிட்டு யாருக்கிட்ட நம்ம எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்கோம், நம்ம கீழே இருக்கிறவங்ககிட்ட நம்ம எப்படி இருப்போம், நமக்கு மேலே இருக்கிறவங்ககிட்ட நம்ம எப்படி மூவ் பண்ணுவோம், நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னா நம்ம எப்படி அவர்கிட்ட பேசுவோம், எப்படி பார்ப்போம், இதெல்லாம் நான் சொல்கிற பெரிய கிளாஸ் மாதிரி இருக்கேன். அவர் கேஷுவலாக சொல்லிட்டு போவார், இவ்வளோ சிரிங்க, இவ்வளோ இருங்க, இவ்வளோ பார்த்தா போதும் அப்படின்ட்டுவார். அதை பண்ணிட்டு போய் மானிட்டரில் போய் பார்த்தோம்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். டோட்டலாக இந்த ரெகுலராக பார்த்த சூரிய இல்லாமல் வேறு ஒரு சூர்யா தெரியும். அப்பா, உண்மைக்கே நான் ஒரு நல்ல நடிப்பு கற்றுக்கணும் ஒரு பட்டறைக்கு வந்திருக்கேங்க. முழுமையாக சொல்லப்போனால் நான் ஒரு பட்டறைக்கு வந்திருக்கேன். ஆமாம், ஒரு கோர்ஸ் வந்திருக்கேன். இந்த கோர்ஸ் எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரியாது, ஆனால் போட்டோம். ஆமாம், போட்டு தப்பே இல்லை. இந்த கோர்ஸ் முடிக்கிறேன், அவள் தான் ஒரு டிசி வாங்காமல் போகிறதுலன்னு முடிவோடு இருக்கேன். சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சூப்பர். அதனால் எப்போ முதல் இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு நான் வெளியில் போகிறப்ப எனக்கு அவ்வளோ ஒரு பேரும் புகழும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் எனக்கு சினிமாவில் ரொம்ப நாள் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் இப்போ படிச்சுட்டு இருக்க படிப்பு, இந்த ஷூட்டிங் ஸ்பாட் எனக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். சூப்பர். வெற்றிமாறன் சார்கிட்ட பேசும்போது வெற்றிமாறன் சார் ஒன்று சொன்னார், சூரி தான் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் கதையை நான் ஃபிக்ஸ் பண்ணல. சூரிக்குன்னு ஒரு கதை ஒன்று வச்சுருந்தேன், அது வரல. அதுக்கப்புறம் வேற ஆளை வச்சு பண்ணலாமா அப்படின்ற அந்த யோசனைலாம் இருந்துச்சு. வேணாம், சூரி தான் ஆர்டிஸ்ட்டு, ஆனால் அவருக்கான கதையை தேடுவோம் அப்படின்னு சொல்லி தான் 2-3 கதைகள் வந்துட்டு அமைஞ்சது. அதில் ஒன்று தான் இப்போ நடந்துட்டுருக்க விடுதலை அப்படின்றத சொன்னார். இதை நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரில, ஆனால் இப்போ கேட்கும்போது எப்படி இருக்கு? பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ப முடியாத ஒரு 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 விஷயமா இருக்குதுங்க இது. ஏன்னா உண்மை அதுதான், நீங்கள் பெரிய பெரிய கதையை வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு ஹீரோ கிட்ட தான் உட்கார வைப்பாங்க, அது ஒரு பக்கம். அதை மீறி ஹீரோவுக்காக ஒரு கதை ரெடி பண்ணுறாங்க, மாஸ் ஹீரோ, பெரிய இன்னைக்கு இருக்க டாப் ஹீரோவுக்காக ஒன்று பண்ணுவாங்க. ரஜினி சார் வச்சு பண்ணுறாரு, இந்த மாதிரி கதை ஒன்று பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ரசிகர்கள்ல இருந்து
சினிமாவுக்குள்ள இருக்கிற நடிகர்கள்ல இருந்து அத்தனை பேரும் ஒரு 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 வியந்து பார்க்குற ஒரு இயக்குனர் இடத்துல வெற்றிமாறன் இருக்காரு. அவர் எனக்கு பழக்கமும் கிடையாது, அறிமுகம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவர் ஒரு வந்து சூரிய வச்சு ஒரு கதை பண்ணுறேன் நான் அப்படின்ற சொல்கிறதப்ப இதை 10 மக்களோட மக்களை கேட்குறதுக்கே எனக்கு ஒரு பயங்கரமாக இதாக இருக்குது, ஒரு சந்தோஷமான விஷயமா. இது எங்கேருந்து அவருக்குள்ள இப்படி ஒன்று தோணுச்சுன்னு தெரியலை. இதுக்கு வார்த்தையே கிடையாது, அவ்வளோதான். இது ஏதோ என்னை பார்த்துருக்காரு, அவ்வளோ என்னை பார்த்து இவருக்கு கதை படம் தோணியிருக்கு அவருக்கு. இது உண்மைக்குங்க, இதுக்கு எந்த வார்த்தையுமே கிடையாது. நான் அவருக்கு நன்றியை கையெடுத்துக்கும் தெரியாது. ஓகே, ரொம்ப சந்தோஷம் இது, அவ்வளோதான். கண்டிப்பாக விடுதலை என்ன ஆச்சு, விடுதலை அப்டேட் சொல்லுங்க, விடுதலை எப்போ வரும் அப்படின்னு அவங்களுக்கான விடுதலையாகவே அதை கேட்குறாங்க. இல்லை உண்மைதான், அது எனக்கே அது ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா ஒரு நடிகர்களை தாண்டி ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிற எத்தனையோ பெரிய டெக்னீஷியன் இருக்காங்க. அவங்க நிறையா பேர் ஜனங்களுக்கு தெரியாது. காரணம், ஜனங்களுக்கு தெரிஞ்ச அவங்க ரசிகராக இருக்கிற இயக்குநர்கள் ரொம்ப ரேர் தான். எல்லாம் ஹீரோ தானே தெரியும், நடிகர்களை தெரியும் காமனா. அப்படி இருக்கப்போ பாலச்சந்திர சார், பாரதிராஜா சார், இப்படி அவங்கள வந்து மக்களுக்கு தெரியும் வந்து. அதே மாதிரி வெற்றிமாறன் அப்படின்ட்டா நடிகர்களை தாண்டி ஒரு பயங்கர கிரேஸ் இருக்குது அவங்க மேலே. அது நான் இதுக்காக சொல்ல வரல, எல்லாத்துக்குமே தெரியுது. ஆமாம், நான் ஒரு ட்வீட் போட்டால், ஒரு இன்ஸ்டாகிராமில் எது போட்டாலும், இல்லை வேறு எந்த படத்தை பற்றி போட்டாலும் கீழே வர கமெண்ட்ஸ் ஃபுல்லாக போய் பாருங்கள், எல்லாருமே சார் விடுதலை அப்டேட், விடுதலை அப்டேட், விடுதலை அப்டேட்டு. நான் எங்கேயாவது ஒரு ஊரில் ஒரு விசேஷம், ஒரு ஷூட்டிங்கு போய் அவுட்டில் பண்ணினேன், கடற்கோடி கிராமத்தோட போனேன். இன்னைக்கு இருக்கிற பசங்க, அண்ணே அடுத்து வெற்றிமாறனே பண்ணேன், அண்ணே வெயிட்டிங்கில் இருக்கமுனே, சம்பவமாக இருக்கணும்னே, அடிச்சு தெறிக்க விடணும்னே, அண்ணே வெற்றிமாறன் படத்துக்கு எதிர்பார்த்துருக்கோம்னே. இந்த வெற்றிமாறன் சின்ன பசங்க பெரிய ஆளுக்கு வரைக்கும் போய் ரீச்சாக இருக்குது. 6 வரை 6 வரை நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு இயக்குனர் அவர் அவ்வளோ அவங்க மனசில் போய் நிற்கிறாரு. கண்டிப்பாக உண்மைக்கு அவருக்கு நிறையா பொறுப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ரசிகர்களை வெற்றிமாறனை தொடர்ந்து அவனுக்கு ஒரு திருப்தி கொடுத்துட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்டா அவர் அவ்வளோ பொறுப்பு இருக்குது அவருக்கு அப்படி ஒரு ரீச்சாக இருக்கார் மனுஷன். அவர் கண்டிப்பாக நானும் பெருந்தமே சந்தோஷமாக கண்டிப்பாக நல்லா போயிட்டுருக்குங்க. அண்ணே தெறிக்க விடணும், அண்ணே வட்டாசன மாதிரி அலற விடணும், அப்படி இல்லைடா. அது என்னையை வச்சு பண்ணுறப்ப கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். நீங்கள் படம் பரப்ப பாருங்க, நீங்கள் ஹீரோக்களை வச்ச மாதிரி என்ன எடுக்க முடியாது. அவரு சூரிய வச்சு என்ன பண்ணணுமோ அதை வெற்றிமாறன் இயக்கியிருக்காரு. வீட்டில் இருந்து உட்காந்து பார்க்குறப்போ, தெருவில் பார்க்குறப்ப, உனக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப நீ எப்படி உன் கூட இருக்கவன அதை நீ பேஸ் பண்ணுவே, அதை பாப்பியை நீ பக்கத்தில் இருந்து அப்படிதான் நீ சூரிய குமரேசன் கேரக்டர் பார்க்க மாதிரி. ஏன்னா ஆனால் இந்த வட்டேனே சாப்பிட்டு போட்டு வந்துரு, சரிங்களா? இருந்து காப்பி போய் சாப்பிட்டு போங்க, சரியா? அறிமுறை